மக்களே, இந்த ஆடியோ லான்ச் வந்து நம்ம லைவா போயிருந்தோம். நாம அங்க போய் பார்த்திருந்தோம். நான் வந்து கேக்குதாப்பா எல்லாருக்கும் கேக்குதா? கே கேக்குது கேக்குது. ஓகே. அங்க போகும்போது ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு என்னன்னா, நம்ம டிவில பார்க்கும்போது ரொம்ப பெருசா இருக்கு. எப்படி டிவில பார்க்கும்போது ரொம்ப பெருசா இருக்கு. நான் உள்ள போய் பார்க்குறேன். இவ்வளவுதானா? அப்படின்ற மாரி தான் இருந்தது. சர்ப்ரைஸா இருந்தது. நான் கேட்கிறேன். வ நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து இப்ப ஆல்ரெடி போயிருந்தாரு. ஆமாம்மா அது வைட் ஆங்கிள்ல வச்சு இந்த லென்ஸ் அப்படி வச்சு எடுப்பாங்க. அதுவும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்னாங்க, உங்களுக்கு நான் அதாவது நீங்க மன்னன் பார்த்திருப்பீங்க. நானே போட்டிருந்தேன். ஆடியோ லான்ச் நான் ஒரு நாளைக்கு முன்னாடி நான் வந்து போட்டிருந்தேன். ஒரு ட்வீட்டா போட்டிருந்தேன் மன்னன்ல. உண்மையிலே மக்களே, கால நொண்டிக்கிட்டு உண்மையிலே சொல்றேன். மன்னன்ல எப்படி சட்டை நனைஞ்சு புழிஞ்சா எப்படி வேர்வை கொட்டுமோ, அப்படியே இருந்தேன். அப்படியே இருந்தேன். நசுக்கிட்டானுங்க. புழிஞ்சிட்டானுங்க. சந்தேகம் இருந்தா என் மைக்ல இங்க ஒருத்தர் இருக்கிறாரு. அவர கேளுங்க. இன்னும் அதுக்கும் அவரு சொல்றத நம்பிக்கை இல்லன்னா, கீழ பாஷா குயில்னு ஒருத்தன் இருக்கிறான். அவனையும் கேளுங்க. நசுக்கிட்டானுங்க. புழிஞ்சிட்டானுங்க. சத்தியமா சொல்றேங்க. இந்த சன் பிக்சர்ஸ் நடத்தின இந்த ஆடியோ லான்ச்ச யாரு வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்கன்றத மட்டும் அந்த கம்பெனிய மட்டும் எனக்கு தயவு செஞ்சு எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்லயோ இல்ல என்ன டேக் பண்ணியாவது அந்த கம்பெனி யாருன்னு தயவு செஞ்சு சொல்லிருங்க. ப்ளீஸ். யாருக்காவது தெரிஞ்சதுன்னா நானும் கூகுள்ல முதற்கொண்டு சர்ச் பண்ணேன். அந்த கம்பெனி மட்டும் கிடைச்சதுன்னா எந்த கூமுட்ட சொன்னான்னு தெரியல. 10 பேரா உள்ள விடுங்க. 10 பேரா உள்ள விடுங்க. யாரு குடுத்த ஆர்டர்னே தெரியல. அவ்ளோ கூட்டம் கேட் முன்னாடி அவ்ளோ கூட்டம் குமிஞ்சிருக்கு. எப்படிங்க 10 பேரா விடுவீங்க? குழந்தைய இல்ல வச்சுட்டு நிக்கிறாங்க. 10 பேரா விட்டுறதுன்னா, அவன் வரும்போதே நீ விட ஆரம்பிச்சுக்கணும். எல்லாரையுமே தேக்கி வச்சுட்டு விடும்போது தான் பிரச்சனையாங்க. பிரச்சனை ஆயிடுச்சு. என்னன்னா அது லைனா கொடுங்க இல்ல. கியூவா கூட இல்ல. கியூவா இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேல டைம் ஆகுது. சீக்கிரமா உள்ள விடணும். அவ்ளோ கிரவுட் இருக்கு. 10 பேரா வேற 10 பேரா கேட்ட தொறந்து விடு. அங்க உள்ள போயிட்டு அங்க உள்ள போய்க்கிட்டோம். இதுல நடுவுல அவ்ளோ ரஷ். ஆனா என்னால முடியல. கபிலன், நீங்க பாத்தீங்களா? நல்ல வேளை அணிலுங்க அங்க வரல. இல்லன்னா அதுங்க மரங்கள்லாம் ஏறி, தாவி வேற பிரச்சனை பண்ணும். அணில் கூட்டம் இல்லாதபடியா ஓரளவு நம்ம மட்டும் தள்ளிட்டு போயிட்டோம் உள்ள. உண்மை இதுவே என்ன அணில் மக்களே? கூட்டம் இருந்தா எப்படியா இருக்கும்? எக்ஸாக்ட்லி. ஒருத்தன் கூட மரம் மேல ஏறல. ஒருத்தன் கூட மரத்து மேல ஏறல. வேணா நீங்க வேணா போய் நீங்க ஆடியோ லான்ச் உள்ள போடுவாங்க. உள்ள வந்தவங்கள நீங்க கேட்டு பாருங்க. உண்மைதான். ஒருத்தன் கூட மரத்து மேல ஏறல. மரத்த போட்ட குத்துல. இங்கேயும் யாரும் மைக்கு பிடிச்ச மரத்த விட்டு இறங்கு, மரத்த விட்டு இறங்கு, கரண்ட் கம்பி மேல இருந்து இறங்கு அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல. அழகா எல்லாம் கியூல நின்னாங்க. என்னன்னா அந்த ரஷ்ல பயங்கரமா உள்ள இந்த ரஷ்ல நம்ம தாகம் தண்ணி எல்லாமே குடிச்சிட்டு உட்காந்து என்ன எனக்கு எது கிடைச்சாலும் திங்கலாம் அப்படின்ற லெவலுக்கு வந்துச்சு. நான் என்ன நினைச்சேன் உள்ள கேண்டீன் இருக்கும். கீழே போய் வாங்கிக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். பயப்புல பச்சை தண்ணி என்ன பண்ணிட்டேன் 10 ரூபாய் ஃப்ரூட்டி மட்டும் கொடுத்தாங்க மக்களே. சரி ஓகே. ஒரு ஃப்ரூட்டி, ஒரு சமோசா, அதுக்கு ஒரு சாஸ்ன்னு சின்னதா உள்ள ஒண்ணு குடுத்தானுங்க. ஒரு 5 ஸ்டார் ஏங்க, சாக்லேட். ஏங்க. இதுதான் தடவ அப்படி குடுக்கறது. அது தெரியுமா உங்களுக்கு? இது இதான் முதல் தடவையா? கபிலன், ஆ? கபிலன் ஆமா. விஜய் டிவி இதுதான் ஷோக்கெல்லாம் தடவ. போகும்போது தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. இல்லங்க. இல்ல இதுக்கு முன்னாடி நடந்த எந்த ஆடியோ லான்ச்சுக்கும் நான் சாப்பிட்டதே கிடையாது. ஒரு வாட்டி கூட சாப்பிட்டது கிடையாது. அப்ப இவன் இதான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கிறான். குடுக்கறது இந்த மாரி. அப்ப இவன் போயிருக்கிறான். நம்மள்ட்ட சொல்லாம இவன் போயிருக்கிறான். டேய் வளர்ந்து நான் கெட்டவனே! நேத்து டேய் வளர்ந்து கெட்டவனே! நேத்து நேத்து எனக்கு நான் தானே உங்களுக்கு வீடியோவே அனுப்பிச்சு விட்டேன் நானு. நீங்க என்ன ஓகே, சொல்றீங்க? ஓகே, 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 ஓகே. என்னன்னா மக்களே, நான் உள்ள போனேன் செம்ம ரஷ். இந்த டிக்டாக்ல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒயிட்டா ஒருத்தவங்க டிக்டாக்லாம் பண்ணுவாங்க பாருங்க. அப்படியே ரஜினி ரீல்ஸ். மாரி அப்படியே ஆமாமாமா. ஆ ஆமாமா. ரீல்ஸ், என் ரீல்ஸ். பக்கத்துல இப்படி நிக்கிறாங்க. என்னடா அது? அவங்க தான் சிகரெட்டை தூக்கி வாயில போடலாம் அவங்களா? அவங்க தான் அந்த அது வேறயா? டிக்டாக் அவங்க தான். ஓகே ஓகே. ஃபேமிலியோட நிக்கிறாங்க பக்கத்துல. நான் அப்படி அந்த பக்கத்துல மோனிகா பாட்டுக்கெல்லாம் ஆடுனாங்களே ப்ரோ. ஆ அஜித் ப்ரோ அவங்கதான். டிக்டாக் அவங்க தான் தலைவர் ஃபேன். ஃபேமிலியே ஆனா அவங்கெல்லாம் தலைவர் ஃபேன். தைரியம்ப்பா. பொண்ணுங்க எல்லாம் கூட்டு வராங்கப்பா ஆமா. அவங்கெல்லாம். அத விட மோசங்க. ஒரு கை குழந்தைய வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க கூட்டத்துல. டேய் இடிக்காதீங்கடா இடிக்காத டெம்போ ஒரு இதுக்கு நடுவுல ஒரு பஸ் ஒண்ணு வருது. ஸ்கூல் பசங்க. தனியா வந்து ஹார்ன் அடிச்சிருக்கான். அடிங்க கொய்யால. இங்கேயே இத்தனை பேர் நின்னுட்டு இருக்கா. நீ ஹார்ன் அடிச்சா எல்லாம் விளங்கிருவானுங்களா? என்னடா லூஸ்தனமா இருக்கு. ஆ? அவ்ளோ கூட்டம் மக்களே. அந்த கூட்டத்துல அந்த கேட்டுக்கு நான் சொல்றது கேட்டுக்கு வெளில. கேட் உள்ள தொறந்தா ஓப்பன் பண்ணா 10 பேரா. ஒரு கட்டத்துக்கு மேல வேலைக்கு ஆகாது நீ கேட்ட தொறந்து விடு அப்படின்ட்டாங்க. வேலைக்கே ஆகல. அடிச்சு புடிச்சுட்டு இப்ப இந்த கவுண்டமணி தலைவர் உட்காந்து ஆசிட் ஆசிட் கத்தி கத்தி இதே பாத்துக்க பாட்டில் 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 அப்படின்னு அந்த மாதிரி தான் உள்ள ஓட வேண்டியதா போச்சு. நான் உட்காந்து சப்பானி மாரி உட்காந்து நோண்டி 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 பொறுமையா ஓடுறோம். போயிட்டானுங்க. முன்னாடி போயிட்டாங்க. பார்த்தா அங்க ஒரு பேரிகார்டு. ஏய் என் பொறுமைய சொதிக்காதீங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அங்க போனா பேரிகார்டுக்குள்ள குமிஞ்சிட்டானுங்க. வளைஞ்சிருந்தாங்க. இதுல ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸா போலீஸோட ஒருத்தன் வேலையை பார்த்துட்டு இருந்தான். அந்த 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 சாணி கலர் சட்டை மட்டும் என் கையில கிடைச்சா மறுபடியும் அப்புறம் தான் இருக்கு அவனுக்கு. இவன் ஃப்ரெண்ட்ஸா போலீஸ் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இவனும் நவர மாட்டான். அதாவது தானும் இது பண்ண மாட்டான். மத்தவனையும் வழி விட மாட்டான். அந்த மாதிரி தான் இருந்தது.
சரிடான்ட்டு அங்க உள்ள போட்டு தள்ளி விட்டானுங்க. பேரிகார்டு மேல விழ வேண்டியது. கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா மூஞ்சி முகரெல்லாம் பேந்துரும். ஃபுல்லா இரும்பு தான். அப்புறம் புடிச்சு இங்க கெட்ட வார்த்தையில இங்க சொல்ல முடியாது. ஒண்ணும் அவ்வளவுலாம் இல்ல. ஆனா பயங்கரமான கெட்ட வார்த்தைலாம் சொல்லி பின்ன திட்ட ஆரம்பிச்சிட்டேன். மக்களே அயர்ன் பண்ணி எடுத்துட்டு போன மாரியான டிக்கெட் எடுத்துட்டு போனேன். என்ன தெரியுமா பண்ணிட்டானுங்க? 2ஆ கிழிச்சுட்டானுங்க. எப்படி? டிக்கெட்ட 2ஆ கிழிச்சுட்டானுங்க. இதுல உள்ள போய் அந்த உள்ள ஒன் வே போற மாரி இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஒரு 2 3 ரோ உள்ள வந்து 2 சைடும் வந்து பேரிகேட் இருக்கும். நம்ம இந்த திருப்பதியில தேவஸ்தானத்துல நிப்போம் இல்லையா? அந்த மாரி உள்ள வச்சுட்டானுங்க. அந்த கார்டுல அதாவது டிக்கெட்ல வந்து பர்பிள். அந்த பர்பிள்ல வந்து ஒரு சீல் மாரி ஒரு மாரி இந்த சீல் மாரி ஒண்ணு இருக்கும். அதுல ஓட்ட போறதுக்கு 3 பேர் நிக்கிறான். இல்லன்னா அப்படியே இப்ப இது பண்ணிட்டு போயிடுவோம்ல. ஏன்டா அப்படி பண்றீங்க? அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. அப்புறம் டக்குன்னு ஓட்ட போட்டான். அங்கேருந்து இன்னொரு கேட்டுக்கு அனுப்புனாய்ங்க. அங்கே இன்னொரு இது. மொத்தம் 3 என்ட்ரி 3 ஃபில்டர்ன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல அங்கேயே வாட்டர் பாட்டில் பேக் எல்லாம் பிடிங்கி வச்சுட்டாங்க. ஆமா. கையில இருந்து ஒரே ஒரு டப்பா தண்ணி. குடிக்க தண்ணியாவது கிடைக்கும்னு நினைச்சுட்டு உள்ள எடுத்துட்டு போனேன். ஆனா உள்ள தண்ணி இருக்கு. நீ இங்கேருந்து வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போவாத. அது இங்கேயே வச்சுட்டு போ அப்படின்ட்டாங்க போலீஸ். சரின்னு சொல்லிட்டு உள்ள இருக்கிற தண்ணிய முடிஞ்ச அளவுக்கு எம்மா தான் குடிக்கிறது அடிக்கிற வெயில்ல. உடம்புல இருக்கிற தண்ணி, உடம்புல இருக்கிற வேர்வை, வேர்த்தது எல்லாம் பூத்து போச்சு. பூத்து போச்சுன்னா என்ன? எவாபரேட்டட். கம்ப்ளீட்லி கால். ஸ்ட்ரா போட்டு விளம்பரத்தெல்லாம் காட்டுவாங்கல்ல. சூரியன் வந்து ஸ்ட்ரா போட்டு மொத்தமா குடிக்கும் இல்லையா? உடம்புல இருக்கிற தண்ணி நீர் சத்துலாம் அந்த மாதிரி தாங்க. தண்ணி வாட்டர் பாட்டில பாதியை குடிச்சிட்டு வாசல்ல இங்க தூக்கி போட்டு இதுல ஒருத்தன் பேக் வேற எடுத்துட்டு போனான். ஏய் ஓரமா வெய்யது அப்படின்ட்டாங்க. பேக்குக்குள்ள வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போனான். அதையும் ஓரமா வெய்ய அப்படின்ட்டாங்க. அப்புறம் ஃபுல்லா உடம்புல பாடி எல்லாம் ஃபுல்லா செக் பண்ணிட்டு இங்க இருந்து உள்ள போயிடா நேரா சென்டருங்க. அதாவது நீங்க பாக்குறீங்களா கேமரா போக்கஸ் அவன நான் விட்ட மாட்டேன்டா டேய் விட்ட மாட்டேன்டா அப்படிதான் இருந்தது எனக்கு. என்னன்னா இறங்கி உள்ள போறேன் சார் இங்க இடம் இல்ல நீங்க சைட்ல போங்க. ஏய் அப்படியே ஏங்க நான் முகத்தை மறைச்சாவது நான் போடுறேன் பாருங்க. சட்டம் டெனிம் ஷர்ட் தாங்க போட்டு போனேன். நம்ம தலைவர் அந்த இதுல பாட்டாருனார் இல்லையா? அதே கலர் அதே ஷர்ட் அதே காப்பு போட்டு அப்படி தொப்பையா நனைஞ்சு போச்சு. நொண்டி நொண்டி ஒரே போயிட்டு சீட்டு போட ஆரம்பிச்சோம். எப்படியே இடம் சீட்டு போட ஆரம்பிச்சேன். ஆஹா இது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு லொகேஷன். அது என்னன்னா அப்படி இல்ல நேர்ல கபிலன், இங்க நான் ஒண்ணு சொல்லணும் கபிலன். அவரு சொல்லுங்க. டெனிம் ஷர்ட் தான் போட்டு போனாரு. நான் கருப்பு தான் போட்டு போனேன். ஓகே ஓகே. ஆமா நான் வந்து படத்துல தலைவர் வந்து டெனிம் ஷர்ட் போட்டிருந்தாரு. அதனால நான் வந்து அந்த இதுல போனேன். தலைவன் வந்து என்ன பண்ணிட்டாப்புல கருப்பு கலர் சட்டை போட்டு போனாப்புல. பக்கத்துல இன்னொருத்தர் இருக்கிறான் பாருங்க பாஷாக்குள்ள அவனும் கருப்பு கலர் சட்டை தான் போட்டு போனான். இப்ப என்ன போச்சுன்னா மக்களே இங்க போனதுக்கு அப்புறம் உள்ள போன சைட்ல உட்கார வச்சிட்டாங்க. இப்ப இந்த கேமரா இந்த கிரெயின் கேமரா இருக்கு இல்லையா? அவன் ஒண்ணு ரைட் சைடு ஃபோக்கஸ் பண்றான். இல்லன்னா லெஃப்ட் சைடு ஃபோக்கஸ் பண்றான். அப்புறம் ஸ்ட்ரெயிட். ஏன்டா இந்த சைடுல இருந்து இருக்குமே அந்த எல்லாம் கேமரா வருவாடா நாங்களும் காத்திருக்கிறோம். எங்களுக்கு சூனியம் வச்சுட்டானுங்க. வரவே மாட்டேன்ட்டானுங்க. அது நாங்க ஏன் அவாய்ட் வந்துட்டு பண்ணுவாங்க கபிலன்? சென்டர்ல அந்த க்ரூ இருக்கு இல்லையா? நம்மள ஆ, காமிச்சா அந்த க்ரூ மெம்பர் வந்துருவாங்க அந்த லென்ஸ்ல. க்ரூ மெம்பர் நம்மளுக்கு ஆமா, முன்னாடி வந்தாங்க இல்லையா? சோ ஆமா. அதனால அவன் இந்த லெஃப்ட் அந்த லெஃப்ட் போயிடுறான் அவன். அப்படியே ஃபோக்கஸ் பண்ணான். சரி உள்ள போனே டிஜே ஆரம்பிச்சிட்டானுங்க எடுத்தோன்னே. ஏன்னா ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப டயர்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ்லாம் இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அந்த டிஜே போட்டு ஒரு தலைவர் பட்டா போட்டு பேத்திட்டு இருந்தாங்க. ஏன்னா ஆடியன்ஸ் எல்லாம் உள்ள செலிபிரிட்டி எல்லாம் உள்ள ஒண்ணு வந்துட்டு இருக்கும்ல. 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் அப்படியே போட்டாங்க. அப்புறம் டேய் சும்மா ஏஞ்சி நின்னு பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏற்கனவே கால் வலிக்குது முடியாது. கூட்டம் சக்க 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 சக்கன்னு கூட்டம். இந்த பக்கம் இதுல நடுவுல சண்டை வேற ஒரு பஞ்சாயத்து வேற வந்துருச்சு. ஏதோ ஒரு பக்கத்துல ஒருத்தவங்களுக்கு ஒரு 2 பேர் அடிச்சுக்கிட்டாங்க. போலீஸ் எல்லாம் உள்ள வந்து தடுக்க ஆரம்பிச்சிச்சு. அது பெரிய சொல்லுங்க அதான் சொல்லுங்க. அணிலா தான் இருக்கும் போல இருக்கு. நான் கொஞ்சம் காதை கூர்மையா வச்சேன். ஏதோ அணில் ஏதோ வந்துச்சு போல 1, 2 ஏதோ ஆனா அடிச்சு ஒருத்தன் வெளில அடி தள்ளிட்டாங்க. அடி செம்ம அடி டம்முன்னு 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. செம்ம அடி. ஒரு சின்ன பையன் இன்னொருத்தர் சீனியர் தலைவர் ஃபேன். நல்லா தெரிஞ்சு. செம்ம அடி டம்முன்னு நெஞ்சில முதுகு குனி வச்சு டம்முன்னு குத்துனா எப்படி இருக்கும்? அப்படியே ஒரு சவுண்ட். எல்லாருமே திரும்பி பார்க்கறாங்க. அந்த முன்னாடி தலைவருக்கு பின்னாடி இருக்கிற சோஃபா செட்டு அந்த சோஃபா செட்டுக்கு பின்னாடி இருக்கிற அடுத்து என்னது ரெட் கலரா பர்பிள் எல்லோ அந்த ரெட் அவங்க கொண்டு எல்லாரும் திரும்பி பின்னாடி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே ஒரு அடி டம்முன்னு விழ ஆரம்பிச்சிச்சு. இதுல லைட் வேற ஃபோக்கஸ். டேய் லைட் ஆஃப் பண்றா லைட் ஆஃப் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒண்ணு. இதெல்லாம் முன்னாடி. இதெல்லாம் அப்புறம் நடந்தது. இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது. என்ன அப்படின்னா ஆ, அணி ஆமா அணிக்கு முன்னாடி வந்து ஒவ்வொரு செலிபிரிட்டியா ஃபர்ஸ்ட் உள்ள வந்தது ஷோபின். அவர் தான் ஃபர்ஸ்ட் உள்ள வந்தாரு. பிளாக் அண்ட் பிளாக்ல சும்மா வேற லெவல் ரகம். தலைவன் வேற லெவல். உள்ள வந்தாப்புல அவர் தான் ஃபர்ஸ்ட் உள்ள வந்தாரு. அது ஃபர்ஸ்ட் வந்தது தலைவரோட அண்ணா. இல்ல அது நான் சொல்றது படத்தோட கேஸ்ட் இருந்தது சொல்ல வந்தேன். ஓகே ஓகே. அப்படி பார்த்தா முதல்ல டக்குன்னு டைமிங் கரெக்டா பஞ்சுவாலிட்டா உள்ள வந்தது வந்து அவரு தலைவரோட அண்ணன் மூத்த அண்ணன் அவர் தான் வந்தாரு.
அதுக்கு அடுத்து வந்து அப்படியே ஒருத்தரா வர ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கேஸ்ட் அண்ட் க்ரூல வந்து ஃபர்ஸ்ட் வந்தது வந்து சோபினா. அதுக்கப்புறம் ஸ்ருதிஹாசன் வந்தாங்க. ஸ்ருதிஹாசன் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கேப் விழுந்தது. அப்புறம் எல்லாருக்கும் அப்படி வந்து அதுக்கப்புறம் வந்து உபேந்திரா வந்தாரு. உபேந்திராக்கு அடுத்தது வந்து அப்படியே ஒருத்தரா இவரு நாகார்ஜுனா தானே ஜிப்சி? நாகார்ஜுனா தானே? சத்யராஜ், நாகார்ஜுனா அப்படி இருந்தாங்க. ஆ, சத்யராஜ் அப்புறம் அவங்க வந்தாங்க. ஆமா ஆமா. உபேந்திரக்கு அப்புறம் மொட்டை வந்துச்சு. மொட்டைக்கு அப்புறம் வந்து நாகார்ஜுனா வந்தாரு. நாகார்ஜுனா என்ட்ரியா ஒரு மாதிரி கையில ஒரு ஸ்டைல வந்தாரு. ஆனா அவர் தான் ஸ்டைலா வந்தாரும் பார்த்தா நான் உனக்கும் ஏத்து ஸ்டைல் வருவேன்னு சொல்லிட்டு அமீர் கான் சட்டை கைட்டாப்ல என்ட்ரியா மாசு. அமீர் கான் சட்டை கட்டி அப்படியே சைட்ல பாக்கல அப்படியே உள்ள வர்றதுக்கு அப்புறம் வேற மாதிரி வந்தாரு ஸ்ட்ரைட்டா. உண்மையிலுங்க தலைவரோட அண்ணன் காலில் விழுந்தாரு. அது நீங்க வீடியோல பாப்பீங்க. வந்து விழுந்து அப்படி ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அடுத்தது லதா மாவட்ட பேசிட்டு ஒரு ஹக் பண்ணிட்டு அப்புறம் இங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் பெஸ்ட் அழகா சோஃபால உட்காந்துட்டான். தலைவன் அடுத்துதான் வர போறாப்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ரெட்டியா அப்படி நிக்கிறேன். ரெட்டியா நிக்கிறேன். விடிய எடுங்க விடிய எடுங்க விடிய எடுங்க விடிய எடுங்க இப்படி ரெட்டியா நிக்கிறேன். அப்புறம் பார்த்தா திடீர்னு 100 ஏக்கருக்கு 100 சிங் சக்சம் அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. பார்த்தா எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சுடா பாஷா பாய். ஜெயிலர் ஆடியோ லான்ச்ல எப்ப தலைவர் வந்து கலாநிதி மாறன் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தாரோ அப்பயே தெரிஞ்சு போச்சு இவரு தனியா வந்தா கத்த மாட்டாங்க, அதனால நம்ம இவரு கூட கூட்டு வந்துரும் சொல்லிட்டு கூட்டு வந்துட்டாரு. அது அப்பயே பண்ணிட்டாரு, இப்பயும் அதை தான் பண்ணாரு. இதுல மேட்டர் என்னன்னா அந்த கேப் இருக்கு பாத்தீங்களா, டைம் பிட்வீன், அது வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க. 5 நிமிஷம் எடுத்துக்கிட்டாங்க. சரி தலைவா எப்படா தலைவர் வருவார் வெயிட் பண்ணி கடைசியில தலைவன் ஒரு என்ட்ரி கொடுத்தாப்புல வாக்கல எழுந்துடுறா கத்துறா வேற லெவலு கத்தி கண்ணாபின கத்த ஆரம்பிச்சிட்டேன். தொண்டை போச்சு. எவன் என்ன என் பக்கத்துல ஒரு சீனியர் தலைவர் ஃபேன் அப்படியே கால் மேல கால் போட்டுக்கிட்டு என்னமோ நம்ம இதுல என்னது அந்த சோஃபா செட்ல போட்டு உட்காந்து எல்லாரும் தலைவர் இப்படி கால் மேல கால் போட்டா தலைவர் கால் மேல கால் போட்டா எப்படி இருக்கும், அப்படி கண்ணத்துல அப்படி கை வச்சுக்கிட்டு அப்படி அப்படியே உட்காந்துருக்கு. வெங்காயம் லோக்கல் கடுப்பு மாதிரி ஏன்னு கண்ணாவன் கத்த ஆரம்பிச்சிட்டேன். உள்ள அங்க அந்த ஸ்டேஜ் இங்க செட்டப் இருக்கு பாருங்க. பா என்ன செட்டப்டா. எப்படி தலைவன் வந்து போட்டிருக்கேன் கபிலன் ட்விட்ல போட்டிருக்கேன், முன்னாடியே வேணா பாருங்க. தலைவரோட டைட்டில் எப்படி ரெட்டு பிளாக் பேக்ரவுண்ட்ல ரெட் எப்படி இருக்கும் அப்படியே இருந்ததுங்க ஸ்டேஜ் முழுக்க. சும்மா தாறுமாறு. அதை விட்ட மெயினான ஹைலைட் என்ன தெரியுமா மக்களே, ஸ்கிரீன் இருக்கு பாருங்க. ஸ்கிரீனு நீங்க நார்மல் ஸ்கிரீன் பேட்டை பார்த்திருப்பீங்க, தர்பார் ஆடை லஞ்ச் பார்த்திருப்பீங்க, நிறைய தலைவர் படத்தோட இல்ல மத்த நடிகரோட ஆடை லஞ்ச் எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா மெயினான மேட்டர் எது தெரியுமா, இது எல்இடி 3D வெக்காலி மேல அப்படியே என்ன போட்டாலும் சரி. ஓப்பனிங் செரமனி தலைவருக்கு என்ட்ரிக்கு ஒரு ஓப்பன் செரமனி ஒண்ணு பண்ணாங்க பாருங்க. கோல்டன் கலர்ல ட்ரெஸ் எல்லாம் பொண்ணுங்களாம் அப்படி கோல்டு கலர் ட்ரெஸ், பசங்க எல்லாம் கோல்டு கலர் பேண்ட், ஜிகு ஜிகு ஜிகுன்னு வெள்ளக்காரங்க வேற அப்படியே ஒரு என்ட்ரி ஒண்ணு போட்டு அந்த ஒரு டான்ஸ் ஒண்ணு ஆன பாருங்க. அப்படியே கண்ணுல ஒத்திக்கலாம் மக்களை. நீங்க ஸ்டேஜ் நீங்க சன் டிவி டெலிகாஸ்ட் பண்ணுவோம் பாருங்க. என்னங்க ஆமா ஆமா அந்த சைட்ல வேற எல்இடி வால்ல வேற க்ளோஸ் அப்ல காமிச்சாங்களா கேர்ள்ஸ் எல்லாம். கபிலன் கொஞ்ச நேரம் ஆன்னு இருந்தாப்புல. தலைவா தலைவா அப்படியே கேட்டா ரசிச்சிட்டு இருக்காப்புல கேட்டா இது அந்த மொட்டை வரும்போது உங்க சைடுல எதனா இது நடந்ததா, எதனா சரசலப்பு ஏதாவது யாரா கத்துனாங்களா? யாரு மொட்டை வரும்போது மொட்டை வரும்போதுலாம் அங்க சென்டர்ல இருக்கிறதான் கத்துனுச்சு. நாளா ஏந்திரிக்கல கையை தட்டுவல மொட்டை வந்தா வந்துட்டு போட்டோம். அந்த மொட்டை வரும்போது என் சைட்ல உட்காந்துட்டு இருக்கவங்க எல்லாம் பேசக்கூடாது வெளியே போ அப்படின்னு ஒரு 4-5 பேர் கத்திட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி அங்க அந்த மாதிரி யாரா கத்திட்டு இருந்தாங்களா உங்க சைடு? எங்க என் சைட்லயா அதெல்லாம் யாரும் கத்தல. என் பின்னாடி ஒரு பொண்ணு உட்காந்துச்சுப்பா, அவங்க ஃபேமிலி எல்லாம் உட்காந்துச்சுப்பா எனக்கு பின்னாடி. நான் அடுத்த ரோ இந்த சைட்ல இருக்கிறவங்க எல்லாம் ஃபுல்லா யாருமே கத்தல. இந்த சைட்ல இருக்கலாம் கத்தல. இந்த சென்டர்ல உட்காந்து இருக்குல்ல ஒரு குரூப், அதுதான் கத்துனுச்சு. மொட்டைக்கு எதுக்கடா கைந்திட்டே கம்முனுக்கடா அப்படின்ற மாதிரி தான் நான் இருந்தேன் மைண்ட் செட்ல. மதுரையில இருந்து வந்திருந்தாங்க ஒரு கேங்கு. வந்துக்கிறாங்க எல்லாம் வயசானவங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் வந்துட்டு சத்யராஜ் உள்ள வரும்போது வெளியே போ பேசக்கூடாது வெளியே போன்னு கத்திட்டு இருந்தாங்க. நான்லாம் இன்னும் கத்திருப்பேன். எனக்கு நம்ம உட்காந்துருக்க சீட்டுக்கு பின்னாடி ஒரு போலீஸ்காரர் நின்று இருந்தாரு. நம்ம தேவையில்லாம அன்யூன்ஸா ஏதாவது கத்துறோம்னு வச்சுங்களேன், நம்மள ஏதோ கொஞ்சம் நோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால கம்முன்னு விட்டேன். அது ஒண்ணு இருக்கு. நான் ஏற்கனவே லைன்ல நிக்கும் போது பேசக்கூடாதுன்னு. அதுதான் அத சொல்லுங்க முதல்ல பாய். நீ உஷாரா தனியா வந்துட்ட. இந்த மனுஷன் கூட நிக்கும் போது ப்ரோ நான் உங்க ஸ்பேஸ் கேட்டுக்கேன் ப்ரோ என்ன தெரியலையா அப்படின்றாங்க. நானும் சதீஷும் நைஸா நவுந்துட்டோம். கண்டுபிடிச்சிட்டாங்கடா பாஷா பாய், கண்டுபிடிச்சிட்டாங்கடா. வாய்ஸை வச்சே கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க ப்ரோ நீ தானே, அப்புறம் என்ன கூட இருக்கிறவன் கபிலா வாய முடு நீ. அப்புறம் மாஸ்க் போட்டனா வேணாம் நீ போட்ட நீ வாய மட்டும் மூடு போதும் அப்படின்ட்டாங்க.
இல்ல இவரு மாஸ்க் போட்டுட்டு பேசிருக்காரு. யோ உனக்கு பிரச்சனையே உன் வாய்ஸ் தான். இதுல மாஸ்க் போட்டு என்ன பிரச்சனை? மண்டைய வச்சுட்டு மண்டை மேல கொண்டை வைக்கணும். வாயை மட்டும் போட்டு வாப்பா வாய் அப்படின்னு தான் போட்டு போலாம். கோளாறு. அந்த ஆமா வாயை மூட முடியாது. அது ஆமா ஆர்வ கோளாறா அந்த இது வரையா அந்த ஒரு இதுல அப்புறம் முன்னாடி இருந்தவங்க அவங்க அவங்க ஒருத்தவங்க அவங்க ஒய்ஃப் போல அவங்கள கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்களா ப்ரோ அப்படின்னு இது நம்ம அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டோம் அப்படின்ட்டு. ஆனா ஒண்ணுங்க அங்க உள்ள ஸ்டேஜ்ல உள்ள போன உடனே ஜிகு 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 ஜிகுன்னு இருக்குங்க. ஸ்டேஜ்ல இந்த சைடு ஒரு ஸ்கிரீன் அந்த சைடு 3 ஸ்கிரீன் சைடுல அந்த எது ஜிகு ஜிகு இல்ல எது ஜிகு ஜிகுன்றது லைட் எனக்கு லைட் புரியல. லைட் லைட் ஸ்டேஜா? லைட் 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 லைட்டா? லைட் ஓகே ஓகே ஓகே. ஐயோ இவனுங்கிட்ட வம்புல கோத்து விடாம விட மாட்டானுங்க போல இருக்கு. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கப்பா. சோ அப்புறம் என்ன ஆச்சுன்னா என்ட்ரிலாம் வச்சுங்க இல்ல இல்ல நிஜமாவே அந்த லைட் சூப்பரா இருந்துச்சுல. அந்த 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 சரியான சொன்ன அந்த பாக்ஸ் லைட் லைட் வாக்காளி வேற லெவலு ஏன் நான் உண்மையில சொல்றேன். நான் இது வரைக்கும் ஆடி லான்ச் இந்த ஃபங்க்ஷனு நேரு ஸ்டேடியம் வாசல்ல அன்னைக்குதான் மக்களை தடவை போய் நின்னேன். பெஸ்ட்டுங்க பெஸ்ட்டுங்க. என்ன லைட் எஃபெக்ட் அந்த டான்சஸ் வெளிநாட்டுல இருந்து வந்தாங்க எல்லாமே சரி ஓகே ரைட். ஆனா அந்த பிரசன்டேஷன் பிரசன்டேஷன்ல எல்இடில நம்ம இந்த ட்ரெய்லர்ல இந்த படத்துக்கு சம்பந்தப்பட்ட அந்த செட்டு அந்த அந்த கண்டெய்னர் அந்த கண்டெய்னர்ல இருந்து ரெண்டு சைடுலுமே கதவு கிடையாது. கண்டெய்னர் திறந்துட்டு தான் எல்லாரும் உள்ள வருவாங்க. கண்டெய்னர் திறந்துட்டு தான் எல்லாம் உள்ள போவாங்க. அப்படிதான் இருக்குது. வேற லெவலு தாறு மாறு. அதெல்லாம் அந்த போட்டோ எல்லாம் ஷேர் பண்ணிடுறேன். அந்த போட்டோ எல்லாம் நான் ஷேர் பண்ணிடுறேன். அப்புறமேட்டு கவிரன் மேல ஸ்டேஜோட செட்டப் மேல போட்டிருக்கேன். இன்னொன்னு அந்த லைட் வீடியோ உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அதை வந்து நீங்க அதுல போட்டு இதுல ஷேர் பண்ணி விடுங்க இன்னைக்காவது. பொறுமையா அதை போட்டு விடுங்க. ஆமா ஸ்பேஸ் மேல ஷேர் ஆயிருக்கு பாருங்க. அந்த லைட் எஃபெக்ட்லாம் வேற லெவலுங்க. ஏங்க கண்ணுலாம் அப்படியே நீங்க முகம் சுளிக்கிற மாதிரியோ முகம் கண்ணு அப்படி சுருங்குற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லைங்க. பார்த்துக்கிட்டே இருக்கலாம். உங்க கண்ணே ஃப்ரேம் மாதிரி ட்ரிக் அடிக்கும். அப்படி இருக்கும். உங்க கண்ணு தான் உங்களுக்கு கேமரா. இது அப்படியே பார்த்துட்டே இருக்குன்னு தோணும். அப்படி இருக்கும். ஒவ்வொரு டைமும் லைட் இதுல வேற நடுவுல ஒரு செட்டு வேற அனிருத் இங்க வந்து நான் வந்தோடனே பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு. இங்க அணி இப்படி வருவாப்ல அப்படி போய் நிப்பாப்ல அங்கேருந்து அணி இப்படி வருவாப்ல இங்க போய் நிப்பாப்ல அது முன்னாடி தெரிஞ்சு போச்சு. நம்ம இது மாதிரி தான் ரூட் மாதிரி தான். பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க பாக்கணுமே அணி உள்ள வரும்போது ஸ்கிரீனு வேற லெவலு. அனிருத்தோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துக்கும் மேல ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. கலாநிதி மாறனோட ஸ்பீச் ஒண்ணு இருக்கு. நீங்க பாருங்க. ஏய் இந்தியாவில ரஜினி மட்டும் தான்டா சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார் அடிச்சு நெத்தியடியில வச்சு அடிச்சாருங்க. வேற லெவலு. நாகார்ஜுனாவும் அதே தான் அடிச்சாரு. நாகார்ஜுனோட ஸ்பீச் ஓப்பனிங் ஸ்பீச்சே அதான் வேற லெவல்ல இருந்தது. நாகார்ஜுனோட ஸ்பீச் அந்த ஓப்பனிங். ஆனா இதுல நடுவுல உள்ள வந்து ஒரே ஒரு வேண்டுகோள் சன் பிக்சர்ஸ் மிர்ச்சி சிவா அவுட் ஆஃப் ஃபார்ம். என்ன ஒண்ணு கான்செப்ட ஒண்ணு வேற யார்ட்டையா கொடுத்துருங்க. இல்லைன்னா ஆங்கரை மாத்திருங்க. அதுதான் நான் சொல்றேன். இல்லையா வேற யாரா புது ஆங்கரை ட்ரை பண்ணுங்க. ஏன்னா மிர்ச்சி சிவாக்கு வந்து நல்லா பண்ணாப்ல. பட் வந்து என்னன்னா நடுவுல கொஞ்சம் அவங்க கிட்ட ஏதோ கேள்வி கேட்கறேன் அப்படின்ட்டு ஏதோ கொஞ்சம் பேச்சு வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பண்றாப்ல. அது எடிட்டிங் எல்லாம் தூக்கிடுவாங்க. அதனால தெரியும். இதுல என்ன ஹைலைட்டான விஷயம்னா ஸ்கிரீன் எல்இடி ஸ்கிரீன்ல வந்து நீங்க அதை உங்களுக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியாதுங்க. நான் நேர்ல பார்த்தா அந்த அனுபவத்துல சொல்றேன். ஒரு பெட்டியில அந்த சரக்கு பெட்டிலாம் இருக்கு இல்லையா அந்த இதுல கப்பல்லாம் ஏத்துவாங்களே சரக்கு பெட்டிகள் இந்த மரப்பெட்டிகள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் சைட்ல அப்படி உண்மையிலே பெட்டியை நிக்க வச்ச மாதிரி இருக்கும் 3Dல. ஒரு ஒயர் வந்து அதுல இருந்து இப்படி அந்த நீங்க ட்ரெயிலர்ல பாத்திருப்பீங்க எலக்ட்ரானிக் டிவைஸ் இப்படி இப்படி ஆன் பண்ற மாதிரி இருக்கும். அப்படியே பொறி தட்டுது இருக்கு இல்லையா அந்த சின்னதா ஒரு பொறி கிளம்புது. அப்படி அப்படி பொறி தூவி பாபால அப்படி காலை அடிச்சு அப்படி தேய்ச்சி நடக்கும்போது அந்த பொறி தூவுது இல்லையா அந்த பொறி அப்படியே கீழே அப்படி தெரிக்குதுன்னா உண்மையிலே அந்த இடத்துல பொறி அடிச்சு கீழே திறக்கிற மாதிரி இருக்கும். எல்இடி 3D வேற லெவல். இதுல எல்லாத்துக்கும் மேல இவரோட ஸ்பீச் இருக்கு இல்லையா முக்கியமா நடுவுல வந்து ஒரு 1 மணி நேரம் இருக்குமா ஜிப்சி எஸ்பி முத்துராமன் சாரோட ஸ்பீச் 1 ஹவர் இருக்குமா? எஸ் 1 ஹவர் இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் ஸ்பீச். ஆமா கிட்டத்தட்ட அவர் வந்து உட்காந்து அவரால் நடக்க முடியல. 91 வயசு ஒரு மனுஷன் 25 படம் தலைவரை வச்சு டைரக்ட் பண்ண ஒரு மனுஷன் வந்து அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரை வந்து மேடையில ஏத்தி அவர் என்னெல்லாம் எழுதணும்னு நினைச்சாரோ என்னெல்லாம் பேசணும்னு நினைச்சாரோ அவர் எல்லாத்தையும் பேசினார். சில பேருக்கு ஆடியன்ஸ்ல வந்து சில பேருக்கு வந்து கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் சின்ன பசங்களுக்கு எல்லாம் தெரியாது இல்லையா அவர் யாரு என்ன ஏது எப்பேற்பட்ட சம்பவம் எல்லாம் பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. பட் அவர் டைரக்ட் பண்ண தலைவர் வச்சு டைரக்ட் பண்ண படம் பேசும். அவரு கொஞ்சம் பேச ஆரம்பிச்சு நடுவில் கொஞ்சம் அப்படியே என்னடா இன்னும் முடிக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி போச்சு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல ஃபைனலா ஒண்ணு முடிச்சு விட்டு பாராட்டு தெரிவிச்சுட்டு அப்புறம் அவரு இறங்கிட்டார். இதுல நடுவில் வந்து அமெரிக்கானோட என்ட்ரி முக்கியமா ஸ்பீச். அமெரிக்கானோட ஸ்பீச்சோட லெவல் இருக்கு பாத்தீங்களா வேற லெவல். அது ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்றேன். அமெரிக்கான் வந்து அவ்வளவு சீக்கிரம் இந்த அவார்ட் ஃபங்க்ஷனோ இல்ல இந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனோ இல்ல ஒரு பொதுவான இந்த மாதிரி ஃபங்க்ஷன் மிஞ்சி போனா அம்பானி வீட்டு கல்யாணத்துல பாத்துருக்கலாம். அவ்வளவுதான். மத்தபடி தன்னுடைய படத்தோட ஃபங்க்ஷனுக்கு பெருசா பண்ணது கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி
இந்த ஆடியோ லான்ச்ல வந்து நின்னு உட்காந்து அட்டன் பண்ணி கடைசி வரைக்கும் முடிச்சு கொடுத்துட்டு தான் போனாப்புல. ஷாருக் கான் கூட அதை பண்ணது கிடையாது. சல்மான் கான் வாய்ப்பே இல்லை. ஆமீர் கான் பண்ணாப்புல. ஏன் இந்த படத்துல நடிச்சதுனால நீங்க அமீர் கானுக்கு முட்டு கொடுக்குறீங்க? இல்ல, அப்படி கிடையாது. நம்ம என்னதான் இது பண்ணாலும் நம்ம இன்னொரு ஏரியாவுக்கு போகும்போது அங்க டவுன் ஆகி தான், அதாவது டவுன் டு எர்த் தான் இருக்கணும். அதை பண்ணாப்புல. அமீர் கான் அதான் பண்ணாப்புல. ஏன்னா இங்க வந்து சவுத் இந்தியா இன்னைக்கு எவ்வளவு பெரிய மார்க்கெட் அப்படின்றது இன்னைக்கு நம்ம சொல்லணும்னு நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. இங்க எல்லாருக்குமே தெரியும். அதை அவர் புரிஞ்சு நடந்துகிட்டு அதுக்கேத்த மாதிரி கரெக்டா இருந்தார். நாகார்ஜுனாவும் அதேதான். உபேந்திரா ஒரு டைரக்டரா, ஒரு நடிகரா மேடையில வந்து பேசலங்க. ஒரு ரசிகனா, ரஜினி ரசிகனா மேடையில வந்து பேசினார். அந்த எக்ஸைட்மெண்ட் யதார்த்தமா வந்தாரு, லைட் ஆன் பண்ணாங்க, பேசினாரு, அவரு கொடுத்துட்டு அப்படியே இறங்கி வந்து உட்காந்துட்டாரு. உபேந்திரா வந்து நீங்க சாதாரண நினைக்காதீங்க. அவருடைய ஸ்பீச் ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு. ஒரு ஃபேன் உங்க கையில, ஒரு ரஜினி ஃபேன் கையில ஒரு மைக் கொடுத்து மேல போயிட்டு, ஏப்பா ரொம்ப இதாவாத, ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகாத, ஆனா நார்மலா ஒண்ணு பேசிட்டு முடிச்சிருப்பா அப்படின்னு, இவ்வளவு நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் மட்டும் பேசுப்பா அப்படின்னா என்ன பேசுவோம்? அது அப்படியே அங்க பேசினாரு. நாகார்ஜுனா அதேதான். இது எல்லாத்துக்கும் மேல அவர் தான், மிர்ச்சி சிவா அவர் தான் வந்து கேட்டாரு. சார் எப்படி சார் நீங்க அப்பையில இருந்து நீங்க ரச்சகன்ல இருந்து அப்படியே இருக்கிறீங்களே சார், உங்க ஹேர் ஸ்டைல், உங்க உடம்பு எதுவும் மாறலையே, அப்படியே இருக்கிறீங்களா சார் அப்படின்னு சொல்லும்போது, ரஜினி சாரும் அதுதான் என்ன கேட்டாரு அப்படின்னு சொல்லி டக்குன்னு அப்படி கையை நீட்டினாரு. சோ அதுதான் தலைவர் வந்து அவருடைய ஸ்பீச்ல வந்து அவர் வந்து அதை வந்து சொல்லிட்டு இருந்தார். அண்ட் எல்லாத்துக்கும் மேல ஆடியோ லான்ச்சோட மொத்த இது இருக்கு இல்லையா, ஒரு பக்கா பிளான் பண்ணி ஒரு ஆர்கனைஸோட முக்கியமா அவர் அன்பறிவு தானே அது, அன்பறிவா அவர் பேர் என்ன? யார் சொல்றீங்க? இது ஸ்டண்டா? இல்ல இவர் அனிருத் கூட உட்காந்து பேசிட்டு இருந்தார்ல பாட்டு. இல்ல அறிவு ஃபர்ஸ்ட் வந்து அனிருத் வந்து மேடை ஏறி பெர்ஃபார்மன்ஸ் ஒண்ணு பண்ணி முடிச்சுட்டு சுத்தி ரவுண்ட் அடிச்சு ஒண்டியா, அது ஒரு சோலோ பெர்ஃபார்மன்ஸ். அனிருத் எப்பவுமே ஆடியோ லான்ச்ல பண்ணுவாப்ல, அது ஒண்ணு பண்ணாப்ல. அதுக்கப்புறம் உள்ள எதிர்பார்க்காத, அதாவது பண்ணியாச்சு, இவரெல்லாம் பேசிட்டாரு, நாகார்ஜுனாலும் பேசி முடிச்சிட்டாரு. அதுக்கு அடுத்து யார் பேச போறதுன்னா 2 பேர் தான், 3 பேர் தான். ஒண்ணு அமீர் கான், இன்னொன்னு கலாநிதி, இன்னொன்னு தலைவன். 3 பேர் தான் பேசணும். ஆனா அந்த இடத்துல ஒரு நடுவுல ஒரு பிரேக் விட்டு, நடுவுல கொஞ்சம் ரொம்ப டைம் ஆச்சு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு. அனிருத்தோட பெர்ஃபார்மன்ஸ் ஒண்ணு இருந்தது. எங்கடா அனிருத்னு கேட்டா மேல இருந்து பறந்து வர்றாப்புல, ரோப்ல இருந்து கட்டி தலைகீழ நடந்து வர்றாப்புல, தலைகீழ நடந்து வர்றாப்புல, ஸ்கிரீன்ல அப்படியே நடந்து வர்றாப்புல, நடந்து வந்து தலைவன் உள்ள இறங்கி சுத்தி கிரவுட் கவர் பண்ணிட்டாப்லங்க. கவர் பண்ணிட்டு இது அப்பெல்லாம் வந்து இவர் பேசிட்டாரு, யாரு தயாநிதி, இவர் கலாநிதி எல்லாம் பேசிட்டாரு. அப்படியே ரவுண்ட் அப் பண்ணிட்டு அந்த இவர் அந்த அந்த பாடகர் அந்த ஒயிட் கலர், இவரு பிளாக் இவரு ஒயிட் சென்டர்ல நின்னுட்டாங்க, ஃபுல்லா கவர் பண்ணிட்டாங்க. என்னடா பண்ண போறான்னு பார்த்தா அடுத்து லாஸ்ட்ல எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டாங்க, மைக் ஆன் பண்ணி இப்ப நம்ம தலைவரை என்ட்ரிக்கு நம்ம வந்து இது கொடுத்துருவோம் அப்படின்ட்டு, ஆடியன்ஸ் தலைவர் ஃபேன்ஸ் நம்ம மாச காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்க. ஒட்டுமொத்த ஸ்டேடியம் ஒண்ணும் இல்ல, அலப்பற கிளப்புறோம். இல்லப்பா இந்த கூலியில தான் ஒண்ணு சொல்லுவாரு, ஸ்டேஜ் அந்த படத்துல இருக்கிற 4 டைலாக் மட்டும் அதை மட்டும் பாடுங்க, அதை மட்டும் பாட்டு தலைவருக்கு ஒரு என்ட்ரி கொடுப்போம் சொன்னார். ஒட்டுமொத்த ஆடியன்ஸும் கத்துனாங்க, ஒட்டுமொத்த ஆடியன்ஸும் ஒன்னா சேர்த்து பாட வச்சிட்டாங்க. அந்த ஆளு அது யாரும் பண்ண முடியாது. நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்காங்க, நிறைய மியூசிக் டைரக்டர் ட்ரை பண்ணிருக்காங்க. ஆஃப்டர் ஜெயிலர் ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் இது பண்ண வச்சிட்டாப்ல ஆளு. அரங்க அதிரட்டுமே அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் ஒட்டுமொத்த ஆடியன்ஸும் அதிர்ச்சு. ஸ்டேஜிங்க எனக்கெல்லாம் உண்மையில சொல்றேன், கூஸ்பம் மூமெண்ட். இந்த ஆடியோ லான்ச் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். பார்க்கும்போது முடிச்சிட்டு வெளில வரும்போது என்னென்ன இருக்கும் தலைவர் படத்துல, ஓப்பனா சொல்றோம்னா 10 தலைவர் படத்தோட எஃப்டிஎஸ் ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஏன் கபிலன் ஒண்ணு ஆட் பண்ணிக்கிறேன். அந்த அனிருத் பெர்ஃபார்மன்ஸ்ல இவங்க ஆக்சுவலா இவங்க தீம் வந்து 3D அந்த ஸ்டைல தான் பண்ணியிருந்தாங்க ஸ்டேஜ். அதுல வந்து இந்த ரேம்ப் வாக் பண்ணுவாங்க, எப்பவுமே ரேம்புக்குன்னு ஒரு ஸ்டேஜ் பண்ணுவாங்க. அந்த ரேம்ப்ல வந்து ஃபிளாட்டா தான் இருக்கும், ஆனா இவங்க டிஃப்ரெண்டா அதுலயும் வந்து ஒரு ஹைட்ராலிக் யூஸ் பண்ணி மேலே கீழே போற மாதிரி அந்த பாக்ஸ் மாதிரி அதுவும் பண்ணியிருந்தாங்க, அறிவும் இவரும் பண்ணும்போது. கரெக்டா? இன்னொன்னு நீங்க சொன்னீங்கல்ல ஸ்டேஜோட செட்டப், நான் மேல போடுற போஸ்ட்ல கீழே 2வது கமெண்ட்ல போட்டிருக்கேன், சரியா? அதை முடிஞ்சா நீங்க பாருங்க. அதுல வந்து இவரோட ஸ்டேஜ் இருக்கும், யாரோடது, நம்ம அவர் பேர் என்ன, உபேந்திரா. அந்த நான் அங்கேயும் பார்த்தேன், உபேந்திராவோட ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா அந்த கூலியோட கொக்கி இருக்குல்ல, கொக்கி வந்து ஸ்டேஜுக்கு வெளில சுத்துற மாதிரி ஃபீல் இருக்கும். அதுதான் அதுல ஹைலைட். ஆக்சுவலா அந்த கொக்கி வந்து வெளில ஸ்டேஜ்ல இருந்து வெளில வந்து சுத்துற மாதிரி இருக்கும். அந்த போட்டோல கிளிக் பண்ணும்போது ரைட் சைடுல பாருங்க, படிக்கட்டு ஏறுறாங்களா தலைவர், அந்த பேசிட்டு அப்படி படிக்கட்டு ஏறி இறங்குறாங்களா, சைடுல இப்படி கீழே ஏறி இறங்குறாங்க இல்லையா, அந்த இடத்துல எல்இடி 3Dங்க உண்மையிலேயே உள்ள ஒரு வீல் சுத்தும், ஒரு மிஷின் சுத்தும்.
பொறி தட்டும் அப்படியே இருக்குங்க. வேற லெவலுங்க அது. இது வந்து எனக்கு தெரிஞ்சு சவுத் இந்தியால எனக்கு தெரிஞ்சு நான் இந்த மாரி ஒரு ஆடியோ லான்ச், இந்த மாரி ஸ்கிரீன் செட்டப் உண்மையிலேயே சொல்றேங்க. நீங்க டிக்கெட்ட வந்து காசு குடுத்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, ஒர்த் தான். ஒர்த் தான். அவ்ளோ ஒர்த். மத்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க இது பண்ணிட்டு, என்ன ஜிப்சியோட ஃப்ரூட்டி, அவருக்கு குடுத்த இது சமோசா, ஃப்ரூட்டி எல்லாத்தையும் நான் வாங்கி தின்னுட்டேன். அது மட்டும் தான் ஒரு குறை அவருக்கு. மத்தபடி அவருக்கு வேற எந்த குறையும் இருக்காதுன்னு நெனைக்கிறேன். ஆனா, நான் இல்ல பாஷா பாய் நீ இருந்தாலும் உன் ஃப்ரூட்டியும் வாங்கி குடிச்சிருப்பேன். அது எனக்கு வேற என் விஷயம். ஃபோன திருப்பி கொண்டு வந்ததே பெரிய விஷயம். அது ஒண்ணும் இல்ல மக்களே. ஒரு வீடியோ எடுக்க சொல்லிட்டு நம்ம ஆர்வத்துல இருப்போம்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன்ல. அதனால அவருக்கு நெறைய ஃபங்ஷன் பார்த்திருப்பாரு. என்னன்னா, "ஜி நீங்க வீடியோ எடுத்துருங்க ஜி" அப்படின்னு. "நீங்க எப்படியாவது கவர் பண்ணிருங்க ஜி." எனக்கு என்னென்ன ஒரு ஆசைன்னா, ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் நான் கேட்டேன். நான் வந்து இப்படி தலைவன பார்த்து கத்தும்போது எப்படியாவது எடுத்துருங்க அப்படி. தலைவன் எடுத்து எனக்கு அனுப்பிச்சிட்டாப்புல. அந்த வீடியோ என்னால பர்சனல் என் வாழ்க்கையில அது ரொம்ப ரொம்ப பர்சனல் மக்களே. எனக்கு மட்டும் இல்ல. ஒரு ரஜினி ரசிகனா நீங்களும் போயிட்டு முதல்ல ஆனா கபிலன் இருங்க, அ எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகுது நிஜமாவே. இங்க நான் அந்த வீடியோ திருப்பி பார்த்தேன். ஆ, அதை பார்க்கும்போது பின்னாடி நீங்க போட்டது ப்ளூ ஷர்ட்டா, பின்னாடி நம்மளுக்கு லைட்டும் ப்ளூ லைட்டா, அந்த நீ கும்பிடும்போது அந்த வீடியோல வருவீங்களா, அது செம்ம சீன் ஆக்சுவலா அது இல்ல. ஆமா. அந்த வீடியோ நான் இன்னும் போடல. ஆக்சுவலி மக்களே அது எல்லாருக்கும் ஒரு பொக்கிஷன் ஒண்ணு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி நீங்க ஒரு உங்களுக்கு புடிச்சமான ஒரு நடிகர நீங்க போய் பார்க்க போறீங்க. ஒரு ஆடியோ லான்ச்ல பார்க்க போறீங்க. லைவ்வா பார்க்க போறீங்க. நேர்ல பார்க்க போறீங்கன்னா, ஹவ் யூ ஃபீல்? உங்களுடைய கையில இருக்கிற அந்த கூஸ் பம்ப் மூவ்மெண்ட் உங்கள அறியாம உணர்ச்சிவசப்படுவீங்கல்ல. தலைவன் இந்த அ ஒண்ணு சொல்லுவாரு. அப்ப நம்ம அந்த ஆடியோ ப்ளே பண்ணும்போது ஒண்ணு சொல்லுவாரு. இந்த ஆலமரம் சாயம்போது ஒவ்வொரு தடவையும் இந்த ரசிகர்கள் தான் தூக்கி நிறுத்துனாங்க. உங்க கால் சாஷ்டாங்கமா உங்க காலம் தொட்டு போனா, ஆடியன்ஸ்லாம் ஏந்திரிச்சு எல்லாம் சொல்லாத தலைவா அது மாரி என்ன இது அப்படி எல்லாம் கத்த ஆரம்பிச்சுட்டானுங்க. நானும் கத்த ஆரம்பிச்சுட்டேன். என்ன இது? அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அழுவ. நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மள அறியும். ஒருத்தர் உண்மையா நீங்க நேசிச்சீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த கண்லேருந்து தண்ணி வரும். இந்த ஆடியோ லான்ச்ல சிரிச்சேன், கத்துனேன், சத்தம் போட்டேன், என்ஜாய் பண்ணேன், அழுதேன். தலைவன் படத்துக்கு உள்ள போனா என்னென்னலாம் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குமோ, அத்தனையும் இருந்தது. ஓப்பனா சொல்லணும்னா, இந்த எஃப்டிஎஸ்க்கு நீங்க எந்த படத்த வேணா எஃப்டிஎஸ் பாஷா எஃப்டி எடுத்துட்டு வா, ஜெயிலர் எடுத்துட்டு வா, நீ கூலிக்கு எஃப்டிஎஸ் எடுத்துட்டு வா. 10 ரஜினி படத்தோட எஃப்டிஎஸ் எப்படி இருக்கும்? அப்படி இருந்தது. ஆடியோ எஃபெக்ட் நீங்க பாருங்க. ஒரிஜினலா சொல்றேங்க. நான் உட்கார்ந்திருக்கிற சீட் அதிருது. அதிர்னுச்சு. என்னடா சவுண்ட் எஃபெக்ட்ன்னு சொல்லி பக்கத்துல இருக்கிறவங்க எல்லார்ட்டயும் கேட்கிறேன். பயங்கரமா இருக்குல்ல. ஏங்க நீங்க தியேட்டர்ல பண்ற எஃபெக்ட் அந்த ஆடியோ எஃபெக்ட்ஸ் இருக்குல்லையா? 11.1, 5.1 டால்பி டிஜிட்டல் அது இது என்ன வேணாலும் எடுத்துட்டு வாங்க. அதிருதுங்க. சவுண்ட் எஃபெக்ட் தாறுமாறு தக்காளி சோறு. அப்படி ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ங்க. தக்காளி யாரும் நிக்கவே முடியாது. அப்படி ஒரு சவுண்ட் எஃபெக்ட். இந்த ஆர்கனைசர் பண்ணது ஒரே ஒண்ணுதான். இந்த கூட்டத்தை மேனேஜ்மென்ட் பண்றது, அட்ஜஸ்ட்மென்ட் பண்றது இது மட்டும். என்ன ஓப்பனா ஒண்ணு சொல்றேன். இனி அடுத்த ஜெயிலர் 2 ஆடியோ லான்ச் தயவு செஞ்சு ஓப்பன் கிரவுண்ட்ல வை. இண்டோர் ஸ்டேடியத்துல நேரு இண்டோர் ஸ்டேடியத்துல வைக்காதீங்க. அவுட்டோர்ல வைங்க. மழை கபிலன் வந்தா இன்னைக்கு பாத்தீங்களா, மழை பெஞ்சது இல்ல, அதுதான் கபிலன் அவங்க மத்த யோசிச்சிருப்பாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தலைமை படத்துக்கு என்ன பண்ண? செல்ல தூக்கி ஒரு கவர்ல போட்டு பாக்கெட்ல வச்சுட்டு உட்கார்ந்திருக்க போறோம். இன்னும் நெறைய மத்தது மத்த ஸ்பீக்கர் லைட்லாம் சேர்த்தா இல்லையா? எத்தன பேர் வெளில நின்னுருப்பான்? எத்தன பேர் பார்க்க முடியலன்னு ஏங்கியிருப்பான்? எத்தன பேர் இருப்பான்? போ. அதெல்லாம் இல்ல ப்ரோ. ஏன்னா இல்ல. இப்போ கான்சர்ட்டே வந்துட்டு ரெயின்ல நடக்குது. ஈவென்ட் நடக்குது. அதானே. இருக்கட்டும். எத்தன பேரு? ஏங்க தயவு செஞ்சு ஒரே ஒரு ரஜினி ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன். இன்க்ளூடிங் இத என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். நீங்க 2 தடவ பார்த்திருப்பீங்க. தலைவர் ஆடியோ லான்ச்ச 3 தடவ பார்த்திருப்பீங்க. 4 தடவ பார்த்திருப்பீங்க. இல்ல இந்த ஒரு தடவ விட்டுருங்க. இந்த 2, 3 தடவலாம் மேலலாம் பார்த்திருப்பீங்கல்ல. ஐயா, ஒரு தடவ கூட ஆடியோ லான்ச்ச நேர்ல பார்க்காம, தலைவர நேர்ல பார்க்காத குரூப்லாம் அவங்களுக்கு வாய்ப்பு குடுங்க. டிக்கெட் அவங்களுக்கு குடுங்க. காசு குடுக்க வேணாம். ஃப்ரீயா குடுங்க. அவன் பார்க்கட்டும். அவன் பார்க்கட்டும். ஒரு தடவையா அவன் பார்க்கட்டும். இந்த வாய்ப்பு மறுபடியும் அமையாது. வருஷத்துக்கு ஒரு தடவ தான் அமையும். அதுவும் அவரு படம் பண்ணா தான் அமையும். ஸோ மன்ற நீர் எனக்கு அந்த மாரி தான் ஒருத்தர் குடுத்தாரு. நண்பர் இல்ல ஒருத்தர் கபிலன், குடுத்தாரு. இதோட வேல்யூ என்னன்னு நான் சொல்லிடுறேன். நான் ஆக்சுவலாக முன்னாடி போயிட்டேன் கபிலனுக்கு முன்னாடி. கபிலனுக்கு வெயிட் பண்ணும்போது என் கூட ஒரு பையன் வந்திருந்தான். அவன் என் கூட இருந்தான். அவனுக்கு தான் அவன் கையில் அந்த பாசை கொடுத்துட்டான். இது உன்னோட பாசரா, இது வச்சுக்கூட அப்படின்னு. அப்போ வந்து கேட்குறாங்க ரேட்டு. தம்பி 3500 நாலு தான் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன ரேட் சொல்கிறீங்க? அது அண்ணா எங்களுக்கே எக்ஸ்ட்ரா வேணும்ண்ணா வச்சுக்கிறோண்ணா அப்படின்றாங்க. சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு என்ன கேட்டாங்கன்னா, அது ஒரு கொடுப்பா, ஒரு தடவை ஃபோட்டோவாக எடுத்துக்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 பேர் அதை வாங்கி வாங்கி ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பயம் வந்துச்சு. டேய் யாராவது வாங்கிட்டு எடுத்துட்டு போனா என்னடா பண்ணுவாங்க, ஒழிச்சு ஒழிச்சு வைடா அப்படின்னு. அப்படி சொல்லிட்டு தான் கொடுத்தேன். திருப்பியும் நீங்க வரும்போது அவன் அந்த பேக்குள்ள வச்சான். அதை நிறைய பேர் அந்த ஆடியோ பாஸை பார்த்துட்டு ஒரு தடவை செல்ஃபி எடுத்துட்டு போறாங்க. அந்த மாதிரி இருக்காங்க நிறைய பேர் பாவம். நான் கொஞ்சம் லேட்டா தான் வந்தேன். கார்ல கொஞ்சம் லேட்டா தான் வந்தேன். கொஞ்சம் டிராஃபிக்ல நான் மாட்டிக்கிட்டேன். எனக்கு முன்னாடியே இவங்க 2 பேரும் வந்துட்டாங்க. நான் முன்னாடியே வர சொல்லிட்டேன். அதனால வந்துட்டாரு. அந்த
ஆடியோ பாஸுக்கு அங்க உள்ள கேட்டு கிட்ட 15,000 ரூபாய்க்கு கேக்குறாங்க ரேட். யாரும் கொடுக்க தயாரா இல்ல. இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா காரை உள்ள விடல. ட்ரெஸ் இது இருக்கா, அந்த கார் பாஸ் இருக்கா அப்படின்னு. நம்ம தலைவன் தான் உள்ள வாங்கி சும்மா எல்லாரையும் உள்ள விடுங்க, வண்டி டிராபிக் ஆகுது உள்ள விடுங்க. அந்த சீன் ஒரு 5 நிமிஷமா பேசுங்க கேட்கணும். கேக்குதா இருக்கியாடா? இவரு ஜிப்சி இருக்கார்ல, நாங்க கேட்டு கிட்ட கார் நிக்குது, ஜிப்சி வந்துட்டாரு. இங்க இருக்கிற ஜிப்சி இங்க இருக்கு, இந்த கேட்டு கிட்ட இங்க இருக்கிறேன் அப்படின்ட்டு செக்யூரிட்டி காரை நிப்பாட்டாப்ல. காரை நிப்பாட்டிட்டு, என்ன பாஸ் இல்லையா, அந்த இது கார் பாஸ் இல்லையா, அது நீங்க முன்னாடி ஒட்டணுங்க, அது இல்லைன்னா உள்ள விட முடியாதுங்க அப்படின்ட்டாங்க. இன்னொரு சைடுல இன்னொரு கார் நிக்குது, அது ஏதோ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெரிய கார், அது அங்க நிக்குது. இந்த பக்கம் எந்த கார் நிக்குது, எங்கங்க பாஸ் வைக்கணும், அங்க அந்த கேட்டு கிட்ட நிக்குது, அது வரைக்கும் இங்கே நிக்குமா, எங்க டிராபிக் ஆகுது. உடனே ஜிப்சி உள்ள வந்தாரு, என்ன பிரதர் அப்படின்னாரு பேசிக்கிட்டு. இல்லங்க பாஸ் கார் நிக்குது, இப்போ டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு, அப்புறம் என்ன நேரம் ஆகுது, ஆனா வந்து வாங்கிடுவோம் பிரதர், அது வரைக்கும் உள்ள இருக்கட்டும், அந்த 10 அப்படி சைடுல நிப்பாட்டும் அப்படின்ட்டு உள்ள. எனக்கு என்ன சீன், இல்ல எனக்கும் அதேதான். எங்க கார் பாஸ் கேட்டாங்க, நான் கார் பாஸ் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னேன். எங்கடெல்லாம் ஆரம்பத்துல எல்லாம் விடவே இல்ல. நீ லேட்டா வந்துருக்க, லேட்டா எல்லாம் கார் எல்லாம் முன்னாடி எங்க வாசல் வரைக்கும் விட்டுருக்காங்க, எங்கெல்லாம் முதல்ல விடவே இல்லை. நான் அந்த நாடோடிகள்ல பஸ்ஸ போ 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 அந்த சீன் வந்துச்சு எனக்கு. போ 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 டிராபிக் ஒரு தட்டி விட்டாரு, எனக்கு சிரிப்பா தாங்க முடியலப்பா, தலைவன் காப்பாத்தி விட்டா. இல்லைன்னா கார் வெளியே தான் இருக்கும், அப்படின்னு இருக்கும், உள்ள விட்டுருக்க மாட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டா எடுத்து கொண்டு போய் விடுறான், அந்த ஆலமரத்துக்கு அடியில விட்டான். அங்க போய் விட்டு வளைச்செடுத்து எங்க விடுறேன், அங்கே விடுறான், எவன் இருந்தா பாத்துக்கலாம் விடுறான் அப்படின்னு விட்டேன். விட்டுட்டு அப்புறம் காரணம் ஃபுல்லா லாக் பண்ணிட்டு பொறுமையா வரும். இவன் என்ன பண்ண, இல்ல நம்ம போய் பாஸ் வாங்கணும், ரொம்ப நேர்மையா இருக்காங்கப்பா, ரொம்ப நேர்மையா இருக்கட்டும், நல்லவனாரு. அப்புறம் ஒரு இடத்துல பாஸ் இல்ல, பரவாயில்ல பாத்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு, முதல்ல ஏன் இங்கே நின்றுட்டு எல்லாம் உள்ள போயிடும். வெளி மாவட்டத்துல இருந்து வந்தவங்க, ஓப்பனா சொல்ற மக்களே, உண்மையை சொல்றேன், பெருமையை சொல்ல உண்மையை சொல்றேன், வெளி மாவட்டத்துல இருந்து வந்த ரஜினி ரசிகர்கள் தான் அங்க கத்துன்னு அட்டி வேற லெவல்ல பண்ணி விட்டாங்க, வேற லெவல். வெளி மாவட்டத்துல அட்டி எல்லாம் காலகாலமா நமக்கு இப்ப நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி ரஜினி ரசிகர்களா இருப்பாங்க போல இருக்கு. என்ன கத்துல என்ன மாதிரி அவங்க, அதே ஹேர் ஸ்டைலு, அதே மாதிரி லேடிஸ், எவ்வளவு லேடிஸ், ஏப்பா சான்ஸே இல்லைங்க. நான் ஃபர்ஸ்ட் உண்மையிலே சொல்ற மக்கள், கபிலா அவ்வளவு நல்லா இருந்துச்சு. ஏங்க வாயை பொழந்து நிக்கிறேங்க, உள்ள போயிட்டு என்ட்ரில வாயை பொழந்துட்டு அந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ், அந்த ஸ்டேஜோட செட்டப்ஸ், லைட்டிங், எஃபெக்ட், ஆடியன்ஸோட இந்த சேர்னஸ், உள்ள போனே தலைவர் பாட்டை கேட்ட உடனே, பாஷா பாட்ட உடனே எல்லா பாட்டும் போட்டாங்க. ஏன் இந்த லவ் ஃபீலர், இந்த லவ் அப்படி, இந்த காதலின் தீபம் ஒன்று அப்படி சொல்லிட்டு பாக்கெட்ல கையை வச்சுட்டு ஒண்ணு இது பண்ணுவார் பாருங்க, அந்த பாட்டு பிளே ஆகுது, கத்துறான் எல்லாரும், எல்லாம் கத்துறான், கத்தி கத்தி தொண்டை, என் தொண்டை எமராத தொண்டைக்கு மேல ஆயிடுச்சு. ஒரு நைட்டு, அந்த நைட்டு என்னால பேசவே முடியல, அந்த மாதிரியான கத்து மக்களே. நீங்க அதான் சொல்றேன், எஃப்டிஎஸ் போனாதான் நீங்க எல்லாம் கத்துவீங்க. ஆனா நீங்க மனசாட்சியோட சொல்றேன், உண்மையில சொல்றேன், ஒரு ரஜினி ரசிகனா சொல்ல, ரஜினி ரசிகன் இல்லாதவன் கூட அன்னைக்கு ஏஞ்சி கத்துனான். அப்படி இருந்தது அந்த ஸ்டேஜ், ஃபயர். அதுவும் தலைவன் உள்ள என்ட்ரி ஆகி ஸ்பீச் ஒண்ணு குடுக்கறாப்ல, என்ன ஸ்பீச், தலைவான்னு கத்த ஆரம்பிச்சிட்டேன். அதாவது இந்த சாமி நட அப்படி திறக்கும் போது அப்படி திறப்பாங்க, கதவை திறந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நம்மள யாரே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கை இப்படி மேல, இப்படி தலைக்கு மேல கூட, சாமியை நம்ம என்னைக்குமே தலைக்கு மேலதான் வச்சு கும்பிடுவோம். மனுஷங்களை கும்பிடும் போது நெஞ்சுகிட்ட வச்சு கும்பிடுவோம், ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரிதான் எல்லாருமே அவர் தலைக்கு மேல கையை தூக்குனாரு, ஏன்ஸ்டர். இதுல என்ன தெரியுமா, நடுவுல லதா மேடம் வந்து பாராட்டி இவரு எஸ்பி முத்துராமன் சார் பேசிட்டு இருந்தார், அவருடைய வெற்றிக்கு முக்கியமான பங்கு அவருடைய மனைவி அப்படின்னு சொல்லி அப்படி பேசிட்டு இருக்கும்போது லதா மேடம் அப்படியே ஏஞ்சிட்டாங்க. ஏஞ்சி எல்லாருக்கும், ஆடியன்ஸுக்கு எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லிட்டு அப்படி உட்கார போனவங்க அப்படி ஏந்திரிச்சாங்க. ஏந்திரிச்சு நேரா போயிட்டு தலைவர்கள் வந்துட்டாங்க. தலைவர் அப்படியே ஏந்திரிச்சுன்னு இது பண்ணோடனே ஸ்டேஜ் எல்லாம், ஒட்டுமொத்த ஸ்டேஜும் தலைவர் வந்து ஹக் பண்ணி அப்படி வாழ்த்துட்டு அப்படி பண்ணிட்டு, நமக்கு எல்லாம் என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதோட தலைவன் அப்புறம் எஸ் முத்திரன் சார் வந்து பேசும்போது இன்னொன்னு சொன்னாரு, தலைவரோட இன்னொரு பங்குக்கு வந்து, அவருடைய வெற்றிக்கு இன்னொரு பங்கு வந்து அவருடைய ஆரோக்கிய நண்பன் ராஜ் பகதூர் அப்படின்னு சொல்லும் போது பின்னாடி உட்காந்துருக்காரு. ஆரம்பத்துல எனக்கும் ஜிப்சிக்கும் அவருக்கும் எனக்கும் ஜிப்சிக்கும் ஒரு வாக்குவாதம், அது தேவாவா இல்ல வேற யாரா, ஏன்னா ஜிப்பா, ஒயிட் அண்ட் ஒயிட் ஜிப்பா, ஆனா தேவா இந்த இது அடிக்க மாட்டாரு, அந்த ப்ரௌன் கலர் கலர்லாம் அடிக்க மாட்டாரு அப்படின்னு ஒரு டவுட். அப்புறம் தான் லேட்டா தெரிஞ்சு அது ராஜ் பகதூர் அப்படின்னு, தலைவரோட ஆரோக்கிய நண்பன் இந்த சொன்னார் இல்லையா, அவருதான். அவர் வந்து ஏஞ்சினா தலைவர் அப்படியே ஏஞ்சிட்டாரு, தலைவர் ஏஞ்சினா நானும் ஏஞ்சிட்டேன், எல்லாருமே ஏஞ்சிட்டாங்க. ஏந்திரிச்சு அவர் கையை அப்படி பிடிச்சி அப்படி மேல அப்படி தூக்கி காட்டினாருங்க. இந்த பெரிய பெரிய கட்சிக்காரங்க எல்லாம் ஒன்னா அப்படி கையை பிடிச்சி அப்படி மேல தூக்குவாங்கல்ல ஸ்டேஜ்ல, அந்த மாதிரி அவர் கையை பிடிச்சி அப்படி தூக்கி அப்படி மேல போட்டார்.
என்ன என்ன ஆறாங்க அந்த மனுஷன் ஸ்டேஜுக்குள்ள வந்து அது வரைக்கும் கத்துனாங்க, சந்தோஷப்பட்டாங்க, விசில் அடிச்சாங்க, எல்லாம் ரைட் தான். ஆனா அந்த ஆரம் வரும் பாருங்க பாசிட்டிவ். ஏங்க கூஸ் மூமெண்ட் ஒரு இல்ல படத்துல இல்ல வரும்போது அதுக்கு என்ன இதை சேர்த்து சொல்லிக்கோங்க. அது ஆக்சுவலா இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்றாங்க. எஸ் கரெக்டா அவர் வந்து அட்ரஸ் எக்ஸாக்ட்லி பண்றாரு. எக்ஸாக்ட்லி முத்துராமன் சார் வந்து அட்ரஸ் பண்றாரு. அவரோட நண்பன் எக்ஸாக்ட்லி இதுக்கு முக்கிய காரணம் அப்படின் போது அவர் நண்பர் அவர் செகண்ட் ரோல இருந்தாரு. அவர் எழுந்து அப்படி கை காட்டுறாரு. அப்படியே பார்த்தாரு. இவர் டக்குன்னு எழுந்து அப்படி கையை பிடிச்சி தூக்கினாரு பாருங்க. அது செம வைப், செமையா இருந்துச்சு. அந்த மொமெண்டே வேற மாதிரி இருந்துச்சு. போன சொல்லணும்னா தளபதி படத்துல அந்த பாட்டு வரும்ல நண்பனுக்கு எக்ஸாக்ட்லி. அந்த அந்த பாட்டு வர்றாமே அப்பா சொல்லும் போதே எனக்கு கூஸ் மூமெண்ட்டுங்க. ஏங்க இந்த மனுஷன் ஸ்டேஜுக்குள்ள அப்படி அந்த அந்த ஸ்டேஜ் ஆடிட்டோரியம் உள்ள வந்த உடனே ஆடிட்டோரியோட வைபே மாறிடுச்சுங்க. நீங்க இப்ப பாத்தீங்கல்ல அவரை பேச விடாம கத்துனது இதெல்லாம் ஏங்க 5 நிமிஷம் தலைவன் பேசுறாப்புல அடங்கல கத்துறாங்க. இதுல என்ன தெரியுமா காமெடி? ஸ்ருதிஹாசன் மேல ஏறுனுச்சு, மைக்க வாங்குனுச்சு. அந்த அம்மா வந்து எல்லாம் நார்மலா பேசிட்டு இருந்தாங்க. அடுத்து தலைவரை பத்தி ஒரு டாக் ஒண்ணு ஆரம்பிச்சது. 5 நிமிஷம் அந்த அம்மா மைக்க கீழே வச்சுச்சு, வச்சுட்டாங்க. இப்படியே கீழே இருக்குமா கையை இப்படியே வச்சுட்டு இப்படியே நிக்கிறாங்க. அப்படியே தான் நிக்கிறாங்க. கத்து 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 கத்தி எடுத்துட்டாங்க. விட்டவே இல்ல. தலைவரை பத்தி பேசும்போது தாறுமாறு சவுண்டு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் என்னென்ன எலிமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணீங்க ஒரு படத்துல? எல்லாமே டபுள் டபுளா ட்ரிபிளா 5 மடங்கு 100 மடங்கு இருந்தா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு ஸ்டேஜிங் அது. பா இதெல்லாம் வந்து இனி யூ கான் ரீக்ரியேட். நான் ஓப்பனா சேலஞ்ச் பண்ணுவேன். கூலி ஆடியோ லான்ச் இந்த இது இருக்கு இல்லையா, அந்த கூலி ஆடியோ லான்ச்சோட அந்த ஸ்டேஜ் அந்த இந்த விஷயங்கள் எல்லாமே யூ கான் ரீக்ரியேட். ஈவன் சன் பிக்சர்ஸ் நினைச்சா கூட அதை ரீக்ரியேட் பண்ண முடியாது. பண்ணவே முடியாது. பண்ண வாய்ப்பே இல்லை. அன்னைக்கு அணியை நான் பார்த்தது ஓப்பனா சொல்றேன். நேத்து நான் அணியை பார்த்தது வந்து பியூர் ஒரு மியூசிக் டேரக்டரா பார்க்கல. ஒரு ஃபேன், ஒரு ரசிகன். தலைவர் சொல்லியிருக்காரு போல இருக்கு. தலைவருக்காக என் உசிரியை கொடுப்பேன்னு சொல்லிட்டு அனிருத் எல்லாம் முன்னாடிலாம் 2 தடவை சொல்லியிருக்காருல்ல. தலைவர் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு அந்த மாதிரி சொல்லாத தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காரு போல இருக்கு. அந்த இடத்துல மட்டும் அவர் அனிருத் இந்த தடவை என்ன சொன்னார்னா, தலைவருக்காக நல்லா பாட்டு என்ன இப்படி கையை கட்டி என்ன வேணாலும் கொடுப்பேன் அப்படின்னாப்ல தலைவர். அது ஒரு ரசிகனோட வார்த்தை. உண்மையிலேயே அது வந்து நேத்து வந்து பார்க்கும்போதுங்க ஒரு உங்க மத்தவங்களுக்கு மத்த ஃபேன்ஸ் உங்களுக்கு புரியுமா இல்ல? உங்களுடைய நடிகரை நீங்க ஸ்டேஜ்ல பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பார்க்கும்போது, அழுவீங்க, இல்ல சிரிப்பீங்க, இல்ல சந்தோஷப்படுவீங்க, ஆரவாரப்படுத்துவீங்க, என்ஜாய்மென்ட் பண்ணுவீங்க, எக்ஸைட்மென்ட் ஆவீங்க. அத நான் அங்க பார்த்தேன். நான் உணர்ந்தேன். பார்த்தது மட்டும் இல்ல உணர்ந்தேன். அப்ப என்ன ஏங்க ஓப்பனா சொன்னா நெறைய பேர் புது புது பேரால தான் வந்தாங்க. தண்ணி குடிக்க கீழ எப்படியோ போறேன். 2ண்ட் ஃப்ளோர்ல அந்த இறங்கி தண்ணி குடிக்க போறேன். ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு? ரெஸ்ட் ரூம் எங்கன்னு கேட்கிறேன் தெரியல. ஒரு அக்கா அந்த பக்கம் வந்தாங்க. நான் தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த அக்கா அம்மா இங்க கேன்டீன் இருக்கா? எது கேன்டீன் இருக்காவா? அவன் தண்ணி கிடைக்கிறதே பெரிய விஷயம்ட்டு உள்ள ஓகே தண்ணி குடிக்க வந்திருக்கிறேன். கேன்டீன் இருக்காங்க. கேன்டீன் இருந்தா நான் ஏன் தண்ணி குடிக்கிற கேன் கிட்ட வந்து நிக்கிறேன். அந்த மாதிரி தான் இல்ல இருந்தது. இல்ல இல்ல அந்த கலை சொல்லாங்க. உன்னெல்லாம் அணில் மாதிரி கண்ணுல குத்தி கண்ணை பிதிக்க அமைச்சிருக்கணும். உன்னை ஏசி போட்டு உட்கார வச்சு தண்ணி கொடுத்தா, ஃப்ரூட்டி கொடுத்து சமோசா கொடுத்தா நீ கேண்டீன் கேட்பியா? ஆனா உண்மையில சொல்றேங்க. ஏசிலாம் சூப்பர், சூப்பர். எனக்கு என்ன ஒரு பயம்னா, ஃபர்ஸ்ட் டைம் போனேன் இல்லையா? மேல இருந்து ஏதாவது கீழ வந்துருமா? அது ஏதாவது கீழ வந்துருமா? இந்த கம்பி ஏதாவது கீழ வந்துருமா? எனக்கு கொஞ்சம் பயமாவே இருந்தது. அதெல்லாம் மத்தவங்க எல்லாம் கேர்லே பண்ணிக்கல. கேஷுவலா இருந்துட்டாங்க. இதுல வேற பின்னாடி ஒரு ஒரு அக்கா உட்கார்ந்திருந்தாங்க. நம்ம ஃபோன எடுத்து அடிக்கடி கையெல்லாம் படதானே செய்யும். அது எப்படி ஜிப்சி செல்ல தட்டி விட்டணும் அந்த மாரிலாம். எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க. ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் நடந்தது. எவனோ லைவ் ஸ்ட்ரீமிங் ஏதோ பண்ணியிருக்கிறான் போல இருக்கு. சீனியர் தலைவர் ஃபேனா அது என்ன காக்கான்னு நினைக்கிறேன். அடி மழுக்குன்னு விழுந்தது. வேற லெவல்ல விழுந்தது அடி. போலீஸ் அப்புறம் வந்தாங்க. எல்லாம் சரியாச்சு. அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அப்படியே போயிடுச்சு. ஆனா இந்த ஆடியோ லான்ச் மட்டும் இல்ல. நான் ஒண்ணு சொல்றேன். அடுத்த ஜெயிலர் 2 ஆடியோ லான்ச் தயவு செஞ்சு ஓப்பன் ஸ்டேடியம்ல வைங்க. நெறைய பேர் பார்க்கட்டும். இந்த காசு குடுத்து டிக்கெட்ட வாங்கி ஃப்ரீ பாஸ வந்து காசு குடுத்து வாங்குறது 10,000, 15,000, 20,000, 30,000 சொல்லி வாங்குறது வேண்டாம். அவன் என்ன நெனைக்கிறான்? வந்து தலைவர் முகத்த பார்க்கணும், தலைவர் பேசுறத பார்க்கணும்னு நெனைக்கிறான். என்ன இப்ப? ஏன் லைவ் ஆடியன்ஸ்ல வர இப்ப என்ன உங்களுக்கு என்ன இது வேணுமா? பாஸுக்கு என்ன காசு கூட நீங்க வந்து போட்டு வித்துருங்க. ஆனா கொஞ்சம் நெறைய பேர் உட்கார்ற மாரி ஆனா ஸ்பேஸ் அதுல வச்சு போடுங்க. ஏன்னா இவன் வந்து அது வந்து என்ன சொல்றது? நெறைய பேர் புது வெளியூர்ல இருந்து வராங்க. ஒரு தடவ உட்கார்ந்து ஃபேமிலியோட வராங்க, குழந்தைங்களோட வராங்க, பெண்கள் வராங்க. அங்க ரொம்ப இதா இருக்கு. அது என்னன்னா, எனக்கு ஒரு தடவையாவது வாய்ப்பு கிடைக்குமா? ஒரு தடவையா வாய்ப்பு கிடைக்குமா? அந்த மாரியான ஒரு அப்ப எனக்கு இருக்கிற இந்த வாய்ப்பு தானே மத்தவங்களுக்கும் ஆசை இருக்கும். அவனுக்கு மட்டும் காசு அதிகமா குடுத்து வித்து அது வேணாங்க. ஆர்கனைசர் பண்றவங்க தயவு செஞ்சு நீங்க ஓப்பன் ஸ்டேடியத்துல ஒரு 15,000 ஒரு 20,000 அப்படி உட்கார்ந்து மக்கள்லாம் உட்கார்ந்து பார்க்குற மாரி இருந்ததுன்னா, எல்லாரும் சென்னை சிட்டி மட்டும் இல்ல. சிட்டி பீப்பிள்ஸ் மட்டும் இல்ல. வெளி மாவட்டத்துல இருந்து எல்லாரும் வருவாங்க. இப்ப நான் காசு இப்ப நீங்க இந்த இன்டோர்ல நடத்தி நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ணி நீங்க டெலிகாஸ்ட் பண்ணி அது மூலமா நீங்க ஸ்பான்சர்ஷிப் வாங்கி அது மூலமா காசு வரணும். அவ்வளவுதானே?
அது பேசாம தயவுசெய்து டிக்கெட் நீங்க ஒரு 10 ரூபாய் 20 ரூபா கூட 100 ரூபா கூட வித்துக்க, எவ்வளவு வேணாலும் வித்துக்க. அட்லீஸ்ட் ஒரு 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 கம்ஃபர்டபுள் பிரைஸ், ஒரு ரீசனபிளான பிரைஸ்ல வித்தீங்கன்னா ஸ்பான்சர்ஷிப்ல வர்ற காசை விட இங்க நிறைய வரும். ஒரு 15,000 ஒரு 25,000 பீப்புள்ஸ் உட்காந்து அசம்பிள் பண்ணி உட்காந்து பாக்குற மாதிரி இருந்தா, இங்க இருக்கிறவங்க அடிச்சு புடிச்சுக்கிட்டு குழந்தைங்க கூட நசுக்கிக்கிட்டு அவ்வளோ கிரௌடு, அவ்வளோ டிமாண்டு, எதுக்கு இது? எல்லாரும் வந்து பாக்கட்டுமே, எல்லாரும் வந்து பாக்கட்டுமே. ஓப்பன் ஸ்டேடியம்ல லைவ், நான் என்ன கேட்கிறேன், லைவ் ஆடியோ லான்ச் நடத்துறீங்க, அது கூட முடியல, லைவ் ஆடியோ லான்ச் நடத்து. நடத்தல, காலால வண்டர்பார் ஸ்டுடியோஸ் தனுஷ் நடத்தல, ஓப்பன் OMG வந்து OMC மைதானத்துல ஃபுல்லா ஓப்பன் கிரவுண்ட் லைவ்ல வச்சிருங்க, உங்க வீட்டுல உட்காந்து பாக்கட்டும். இந்த மாதிரி உட்காந்து நான் ஸ்பேஸ போட்டு அந்த ஸ்பேஸ உட்காந்து ரிப்போர்ட் அடிச்சு எதுக்கு இது? எல்லாரும் வந்து ப்ரோ அவர் தலைவரோட ஃபுல் ஸ்பீச் இருக்கா ப்ரோ, தலைவரோட ஃபுல் ஸ்பீச் இருக்கா ப்ரோ, தலைவரோட ஃபுல் எதுக்கு? ஏன் இவ்வளவு டிமாண்ட் படுத்துறீங்க? அந்த மனுஷன் பேசினா ஒரு அவங்களுடைய கவலைகளை மறந்து ஆட்டோமேட்டிக் எல்லாரும் இதான் ஆவறான், கவலையை மறக்கிறான். ஒரு 40 நிமிஷம் தலைவன் பேசும்போது ஒருத்தன் கவலையை மறக்கிறான். இட்ஸ் மெடிசன். இதை பண்றதுக்கு இங்க பெரிய 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 ஆளுங்களாம் என்னமோ வச்சுக்கலாம், பயங்கரமா வந்து வேற ஒரு மெத்தட்ல பண்றாங்க. தலைவன் ஒரு ஆடியன்ஸ்ல வந்து அப்படி தட்டி விட்டு போறாப்ல. ஓப்பன் கிரவுண்ட்ல எத்தனை பேர் டிக்கெட் கிடைக்காம வருத்தப்பட்டிருப்பான், வேதனைப்பட்டிருப்பான், கவலைப்பட்டிருப்பான், நமக்கு கிடைக்கலன்னு பொறாமப்பட்டிருப்பான், கோவப்பட்டிருப்பான். நீங்க பண்றதுனாலதான் அவன் காசை ஃப்ரீ பாஸ உட்காந்து காசுக்கு விற்க வேண்டிய நிலைமை வருது. எனக்கெல்லாம் ஃப்ரீ பாஸ் தாங்க. தலைவரோட ரசிகர் மன்ற தலைவர் தான் ஒருத்தர் கொடுத்தாரு. மனுஷனுக்கு எல்லாம் கோடி கும்பிடு, நன்றி மறக்கவே மாட்டேன். அவர் நினைச்சா காசு கொடுத்துருக்கலாம், கொடுக்கல. இல்ல, நம்ம நம்ம பேச்சுல, நம்ம பேசுற பேச்சுல இவன் உண்மையிலே தலைவரை பார்க்க விரும்புறானா இல்ல சும்மா வந்து இது பந்தாக கேட்கறானா அப்படின்றது பார்த்தாரு. என் பேச்சுல உண்மை இருந்தது, அதனால கொடுத்தாரு. அது அவர் அதுக்கப்புறம் நான் அட்டன் பண்ண போறேன். அவர் எனக்கு கால் பண்ணி, தம்பி போயிட்டீங்களா? போயிட்டு நீங்க இப்ப கால் பண்ணுங்க. அதான் மன்ற தலைவர், சீனியர் தலைவர் ரசிகர். 45 வருஷமா தலைவருக்கு உண்மையா இருக்கிறார் இல்லையா? அதான் அப்படிப்பட்ட ஆனா கபிலன், நீங்க சொன்னீங்கல்ல சீனியர்ஸ் நிறைய பேர் இந்த வாட்டி யங் ஜென்ரேஷன் அனுப்பிச்சுக்காங்க. உங்களுக்கு பாஸ் கொடுத்தாலும் சரி, இன்னொருத்தர் நம்மளுக்கு கொடுத்தாரு இல்லையா வில்லிவாக்கத்துல, அவரும் சரி. அப்புறம் நேற்று அசோக் சார் கூட பேசும்போதும் அவரும் சொன்னார், எங்களுக்கே கம்மியாக தாப்பா வந்துச்சு, 2-3 சின்ன பசங்க பார்க்கல, அவங்கள அனுப்பி வச்சு அப்படின்னு சொன்னாங்க. 2-3 வீடியோ பைட்லையும் பார்த்தேன், அப்பா வரல எங்களை அனுப்பிச்சி விட்டாங்க அப்படின்னு. ஸோ அடுத்த ஜென்ரேஷன் போட்டோம் அப்படின்னு சொல்லி பாஸ் கம்மியானதால பார்க்காதவங்கள தான் அனுப்பிச்சு விட்ட மாதிரி கொஞ்சம் இருந்துச்சு. அதனால நீங்க சொன்ன கரெக்டு தான். மன்றங்களுக்கு 20 டிக்கெட் தாங்க கொடுத்துருக்கோம். நான் அவர்கிட்ட கேட்டேன், மன்றத்துக்குலாம் நார்மலா தலைவரோட படத்தோட ஆடியோ லான்ச்சுக்குலாம் எத்தனை டிக்கெட் வரும் தம்பி? அது வந்து மாவட்டத்துக்கு வந்து 500 வரும் தம்பி, இல்லைன்னா 1000 வரும் தம்பி அப்படின்னு. இந்த இடம் எவ்வளவுண்ணே? 20-25 தான் தம்பி. இங்கே சண்டை போட்டு ஒரு மனுஷன் எனக்கு சீர்த்தம் என்ன, அவரு ஒரு வயசுக்கு அவர் எவ்வளவு தலைவர் படங்களை பார்த்திருப்பாரு, எவ்வளவு விஷயங்களை பார்த்திருப்பாரு. அவரு நமக்கு பாச சண்டை போட்டு நமக்கு வந்து மன்றத்துல இருந்து வாங்கி கொடுக்குறாருங்க. அப்பனா எவ்வளவு டிமாண்ட் இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த ஏன் இந்த படத்துக்கு ஏன் இவ்வளவு டிமாண்ட்? இந்த படத்தோட ஆடியன்ஸ் என்ன? 50வது வருஷம். இந்த 50வது வருஷத்துல தலைவர் கூட உட்காந்து அவரை பார்க்கணும், அவர் இது பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை. அந்த அந்த ஆசை ஒரு ஆளு எங்கேருந்து கூட வருவாங்க. அவன் எங்க கூமாப்பட்டில இருந்து கூட வரட்டும், கன்னியாகுமரியில இருந்து வரட்டும், எந்த கிராமத்துல இருந்து வரட்டும், ஆனா அவனுக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் கிடைக்கட்டும். ஒரு வாய்ப்பு. அதுக்கு நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி 2000 பேர் 3000 பேர் 4000 பேருக்கு மட்டும் தான் வச்சீங்கன்னா அப்ப மிச்சம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவான்? கேட்டுக்கு வெளியில நிலைமை என்ன? அதை கன்சிடர் பண்ணி பணம் அதாவது இந்த ஸ்பான்சர்ஷிப் இதுதான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். சன் பிக்சர்ஸ் மட்டும் இல்ல, எந்த கம்பெனியா வேணாலும் இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கு, நீ ஆர்கனைஸ் பண்ணும்போது ஒண்ணு அங்க ரஜினி ரசிகர்கள் இருக்கணும். அதுவும் ஒரு லிமிடேஷன் பக்கம் உங்களுக்கு வேண்டியப்பட்டவங்களுக்கு அந்த சோஃபா செட் பின்ல இருந்து உட்காரீங்களா, உட்கார வச்சுக்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா சுத்தி இருக்கிற அந்த கேலரியில உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு இடம் பத்தல. ஓப்பன் கிரவுண்ட் வெய், லைவ் ஆடியோ லான்ச் வெய், ஒரு தடவை வச்சு காட்டு. அப்ப பார், பல கோடி உட்காந்து பார்ப்பான் அட் டைம் லைவ் ஆடியோ லான்ச், உன் ஸ்ட்ரீமிங் எத்தனை கோடி பேர் உட்காந்து பாக்குறான் மட்டும் பார். அவ்வளவு டிமாண்ட் இருக்கிற இடத்துலதான் உட்காந்து தேவைப்படும். அதை பண்ணுங்க, ஒரு தடவை பண்ணி காட்டுங்க. அதை விட்டுட்டு இது ஒரு 3000-5000 பேருக்கு மட்டும் மன்றங்களுக்கு மட்டும் கொடுக்கும் போதும் சீனியர் ரஜினி ரசிகர்களுக்கும் யங் ரஜினி ரசிகர்களுக்கும் சண்டையிலே வருது, மோதலே வருது. அது பண்ணாதீங்க. இதுல நடுவில் சில காக்காசு, நான் ஓப்பனா சொல்றேன், சில காக்காசு உள்ள வந்து டிக்கெட்டை வேற பக்கம் கை வாங்கி அதை வந்து 10,000 15,000 20,000 30,000 சொல்லி விற்கிறாங்க. கிரிக்கெட் வந்து டிக்கெட் கிடைக்காதனால எப்படி வந்து டிக்கெட்டை பிளாக்ல சேல் பண்ணி எப்படி வந்து இந்த இதுல நடந்ததோ அதே மாதிரி நீங்க பண்ணாதீங்க. நீங்க இன்னைக்கு ஐபிஎல் டிக்கெட் எல்லாம் உள்ள உட்காந்து 25,000 30,000 பேரம் பேசுறதுக்கு காரணமே அவங்க காரணம் கிடையாது, நம்ம கொடுக்குற ஸ்பேஸ் தான். நீங்க கொடுக்குற ஸ்பேஸ் தான், நீங்க வைக்கிற டிமாண்ட்னாலதான்.
நீங்க ஃப்ரீ பாஸா விட்டு பாருங்க, எத்தனை பேருக்கு அவன் ஆட்டோமேட்டிக் நான் எதுக்குடா உன்கிட்ட காசு கொடுத்து வாங்கணும், நான் இங்கிருந்து போயிடுவான். இமேஜின் பண்ணி பாருங்க. முக்கியமா இந்த ஆடியோ லான்ச்ல எந்த விதமான குறையும் கிடையாது. உள்ள அந்த ஸ்டேஜ்ல அந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ், உள்ள இருக்கிற லைட்டிங்ஸ் எந்த குறையும் கிடையாது மக்களே. ஒர்த்து ஒர்த்து வருமா? ஒர்த்து, அவ்வளவு ஒர்த்து. ஆனா ஒண்ணே ஒண்ணுதான், ஆர்கனைஸ் பண்ணவங்க கூட்டத்தை கட்டுப்படுத்தணும்னா அத நீங்க நினைக்கிற மாதிரினா ஒருத்தரா 5 பேரா 10 பேரா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. கோயிலுக்கு சாமி கும்பிட வரானா மொத்தமா கூட்டமா வருவான், கும்பிடுவான், கும்பிட்டுட்டு அவன் மட்டுக்கு என்ன தோணுதோ உட்காந்து அந்த இடத்துல வேண்டுவான். எதுதான் நடக்கும், கோயிலுக்குள்ள வந்தா நடக்கணும், அதான் நடக்கும். அப்படி இருக்கிறவங்க நீங்க லைன்ல வாங்கன்னு சொல்லிட்டு திருப்பதி மாரி நீ திருப்பதியில கூட தேவஸ்தானத்துல கூட ஒரு லைன் அப் ஒன்று இருக்கும். எல்லாருக்கும் தரிசனம் வர மாதிரி இருக்கும். அதுல 3-4 கேட்டகரி 5 கேட்டகரி பிரிச்சிருப்பாங்க. 500 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபா, 3000 அந்த மாதிரி இருக்கும். ஆனா அந்த இது கூட இங்க வந்து போலீஸ் பாவம், அங்க என்ன ஆர்டர் கொடுக்குறாங்களோ அதுதான் அவங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். இதை பண்ணாதீங்க. ஃப்ரீயா உள்ள விடுங்க, செக் பண்ணுங்க. உள்ள வேற ஏதாவது இருக்கணும், உடம்பு எல்லாத்தையும் பேக் எல்லாத்தையும் செக் பண்ணுங்க, எல்லாம் ரைட்டு. பாட்டில் கூட நீங்க வெளில வச்சிருங்க, ரைட், ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனா குழந்தைங்களோட பெண்களோட உள்ள வர்றவங்கள கொஞ்சம் பார்த்து விடுங்க தயவு செஞ்சு. இப்படிதான் போன தடவை வேட்டையில ஃபேக் பாஸ் உள்ள அடிச்சானுங்க. முன்னாடியே கொடுத்து ஃபேக் பாஸ் ஆகி அது வந்து நிறைய பேர் டிக்கெட் கிடைக்காம வெளியே நின்னாங்க. வெளியூர்ல வந்தவங்க எல்லாம் வெளியே நின்னாங்க. இந்த தடவை லாஸ்ட் டைம்ல கொடுத்தீங்க, கொடுத்தீங்க கொஞ்சம் அதிகமா கொடுத்துருந்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பசங்க பார்த்துருப்பாங்க. ரெண்டாவது சீனியர் தலைவர் ஃபேன்ஸ், எனக்கு தெரிஞ்சு மன்றத்துல இருக்கிறவங்க நிறைய தடவை பார்த்துருப்பாங்க. எனக்கு ஒருத்தர் எப்படி விட்டு கொடுத்தாரோ அதே மாதிரி நீங்க தயவு செஞ்சு இங்க ஆன்லைன்ல இருக்கிறவங்க கூட எல்லா ஆடியோ லான்ச்லயும் நான் பார்ப்பேன், எல்லா ஆடியோ லான்ச்சும் நான் பார்ப்பேன் அப்படின்னா பாஷா பாக்கி தான் சேர்த்து சொல்றேன். டிக்கெட் கிடைச்சுன்னா இங்க பார்க்காதவங்களுக்கு மாத்தி கொடுங்க, அவன் பார்க்கட்டும். அவன் ஒரு தடவை நேர்ல போய் பார்க்கட்டும், ஒரு தடவை அவன் நேர்ல பார்க்கட்டும். அடுத்த தடவை எனக்கு கிடைச்சதுன்னா நான் கண்டிப்பா மாத்தி கையில கொடுத்துருவேன். ஆனா கேட்டாலே என்கிட்ட கேட்டீங்கன்னா டிஎம்லே கடிச்சு விட்டுருவேன், நான் ஓப்பன் டிவிலே சொல்லி விட்டுருவேன். நான் மறுபடியும் சொல்றேன், ஓப்பன் டிவிலே நான் சொல்லி விட்டுருவேன். ஒவ்வொரு தடவையும் நீங்களே பார்த்துட்டு இருக்கணும், அப்புறம் மத்தவனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அவன் கிடைக்கிற வாய்ப்பு இருந்தா கூட அவன் ட்ரை கூட பண்ண மாட்டேங்கிறான். இல்ல நம்ம கிடைக்காது, நம்ம கொடுக்க மாட்டாங்க. ஒரு தடவையா கொடு, அவனும் என்ஜாய் பண்ணிட்டான், அவனும் சாப்பிட்டான். நம்மள உட்காந்து நம்ம பந்தியில நம்ம மட்டுமே உட்காந்து சாப்பிட்டே இருந்தா அடுத்தவன் எப்படியா உட்காந்து சாப்பிடும். கொஞ்சம் இடத்த காலி பண்ணும், அவன் பார்க்கட்டும். சொல்லுங்க ஜிப்ஸ், ஏதோ சொல்ல வந்தீங்க. இல்ல இந்த பாட்ஷா பாய் கொஞ்சம் விசாரிக்கணும் கபிலன். மத்தியானம் 2 மணி வரைக்குமே என்னைக்குமே எனக்கு வரலன்னு சொல்றாப்புல. ஆனால கடைசி நிமிஷம் கூட எப்படி வருதுன்னு தெரியல. கொஞ்சம் விசாரிக்க கூப்பிட்டு. அவன் ஏதோ ஒரு வெயிட்டான கையை ஒண்ணு பிடிச்சி வச்சிருக்கான். ஏன்னா ஜெயிலர்லயும் இது நடந்துச்சு, இது ரெகுலர் நடக்குது, வேட்டையில நடக்குது. இது என்னன்னு கேளுங்க. ஆமா, நான் சொல்றேன் பாஷா பாய், நீ யார பிடிச்சுன்னு எனக்கு தெரியும். ஆனா தலைவன் ஸ்டேஜ்ல வச்சு கீழ்ஸ்டாப்ல பிஆர்ஓ வேலைன்னா என்னன்றத ஸ்டேஜ்ல வச்சப்பல எனக்கெல்லாம் ஆனந்தம். என்ன ஆமாப்பா, ரியாஸ் அகமதை பார்த்தோன்னா கபிலன் அப்படியே விசில் அடிக்கிறாரு. ஆமா ஆமா, பக்கத்துல இருந்தவங்களுக்கு தானே தெரியும். சரி, மண்ணி இறக்கி விடுங்க. வந்ததுல இருந்து ஒரு வார்த்தை பேசல, எப்படியும் தூங்கிதான் இருப்பாரு. இறக்கி விடுங்க, எதுக்கு தேவையில்லாம் ஒரு மைக்கு. பனி இருக்கீங்களா? சரி, தூங்கிட்டாரு, அவரை ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். அதுதான் சொல்றேன், இது வரைக்கும் பேசலையா, இதுக்கு மேல எப்படி? அதாவது உண்மையிலே சொல்ற மக்களே, இந்த ஆடியோ லான்ச் வந்து நான் அனுபவிச்ச மாதிரி நீங்க ஜெயிலர் டு ஆடியோ லான்ச் நீங்க அனுபவிக்கணும்னா தயவு செஞ்சு மற்றவங்க விட்டு கொடுக்கணும், டிக்கெட்டை விட்டு கொடுங்க. நான் 2 தடவை 3 தடவை நான் ஆடியோ லான்ச் அட்டன் பண்ணியிருக்கிறேன். மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னா அமுக்கமா சைலண்டா உட்காந்துருக்கு. தயவு செஞ்சு மற்றவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க, கூப்பிட்டு கொடுங்க. நான் இந்த தடவை வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கு வாய்ப்பு கொடுக்க முடியுமோ நான் கொடுத்தேன். அவங்க இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் இது வரைக்கும் தலைவரை நேரில் பார்த்ததும் இல்லை, தலைவரை நேரில் பார்த்து அவர் பேசுறத கேட்டதும் கிடையாது, இதுவும் பண்ணாது, நானும் உட்பட. அதனால யாரும் இது வரைக்கும் போகாதவங்களுக்கு தான் கொடுக்க முடிஞ்சு. சில பேருக்கு கேட்டாங்க, என்னால் கொடுக்க முடியல, மன்னிச்சிங்க. ஏன்னா அவ்வளோதான் இருந்தது டிக்கெட், அவ்வளோதான். கடைசி நேரத்தில் தான் கிடைச்சது. இன்னொன்று, ஒரு மணி நேரம் ஆடியோ லான்ச் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 3 ஹவர்ஸ் இருக்குமா ஜிப்சி? ஆமா, 12:30 மணிக்கு தான் நம்ம கையில வாங்கினோம் கடைசி பாஸ். ஆமா, இன்னொருத்தர் தலைவர் பார்த்து கொடுத்தாரு. அது என்ன, நான் ட்வீட் போட்டிருந்தேன் இல்லையா, செம்பியன் சாரை டேக் பண்ணி நான் ஒன்று போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு அவரு வந்து நம்மள்ட்ட வந்து சொல்லியிருந்தாரு. சரி, ஓகே, நான் வாங்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு 4 பேரை கூட்டு போறோம்னா 4 பேருக்கு கன்ஃபார்ம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா 4 பேர் தான். அந்த 4 பேரும் இது வரைக்கும் தலைவர் பார்த்ததும் இல்ல, பேச்ச கேட்டதும் இல்ல. இன்னும் சில பேர்லாம் பார்த்ததும் இல்ல, பேசினதும் இல்ல. இன்னும் சொல்ல போனா இன்னும் சில பேர் ஃபர்ஸ்ட் ஷோ கூட அட்டெண்ட் பண்ணாதவங்களா இருக்கிறாங்க. ஜென்ஸ், லேடிஸ்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அடுத்த தடவை வாய்ப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு அதான் அந்த வாய்ப்பு நான் கொடுப்பேன். எனக்கு கிடைக்குதோ இல்லையோ எனக்கு வேணாம். நான் இது போதும். முறை முரட்டுத்தனமான ஒரு ஆடியோ லான்ச், முறையான ஆடியோ லான்ச், அது போதும். அடுத்த தடவை அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுப்போம். அவங்க பார்க்கட்டும், அவங்க போய் பார்க்கட்டும், என்ஜாய் பண்ணட்டும். என்னை விட சின்ன பசங்களா இருக்கட்டுமா, போய் பாரு. முதல்ல இது வரைக்கும் பார்த்து இல்லையா பாரு. ஆனா நாளைக்கு நீ மத்தவங்களுக்கு செய். நான் உனக்கு கொடுக்குற மாதிரி நீ மத்தவங்களுக்கு கொடு.
அதுதான் நல்லா இருக்கும். நம்மளே பார்த்துக்கிட்டே நம்மளே போட்டு நான் யாருக்கும் இடம் கொடுக்க மாட்டேன், நானே பார்த்துட்டு அப்ப அவங்க உள்ள போனா கால் மேல கால் போட்டு உட்காந்துடக்கூடாது, கத்தணும். தலைவனை பார்த்தா உட்காந்து உன்னுடைய ஃபீலிங் என்ன இருக்கும் உள்ள வச்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? 4 ரூம்ல கத்தனை மட்டும் பத்தாது, 40 பேர்ல 400 பேர்ல 4000 பேர் உள்ள வந்தாலும் கத்தணும். உன் என்ஜாய்மெண்ட் உன் சந்தோஷத்தை வெளியில காட்டு, உள்ள வச்சுக்கிறது பேர் வேற, வெளில காட்டு. இல்ல சோ இன்ட்ரோவர்ட், நான் வெங்காயம் வெள்ள பூண்டு அதை பார்த்துட்டு வரட்டும். ஆனா ஒருத்துங்க இந்த ஆடியோ லஞ்ச் வந்து என் லைஃப் டைம்ல சாவர வரைக்கும் மறக்கவே மாட்டேன். அப்படி ஒரு ஆடியோ லஞ்ச், தலைவனோட ஸ்பீச். என்ன தலைவர் மாதிரி நம்மளும் வந்து ஒரு கருப்பு கலர் ஜிப்பா போட்டுக்கிட்டு ஒரு ப்ளூ கலர் ஜீன் போட்டுக்கிட்டு ஒரு ஒயிட் கலர் ஷூ போட்டா இன்னும் நல்லா இருந்திருக்குமே. நமக்கு தெரியாம போச்சே காஸ்டியூம், இந்த ட்ரெஸ் கோடிங் நமக்கு தெரியாம போச்சே. எல்லாரும் பிளாக்ல வந்தாங்க மக்களே, எவ்ரிபடி பிளாக். ஆனா டைரக்டர் பிளாக் அண்ட் ஒயிட், சுத்திகாசன் பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ இப்படிதான், மற்றபடி இல்லை. இதுல வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்கு. இந்த மோனிகா சாங்க்கு நாங்க என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, பக்கத்துல உட்காந்து கேட்டான், என்ன மோனிகா பூஜா ஹெஜே வந்து டான்ஸ் ஆட வருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுதான் ரொம்ப முக்கியமாடா, சரி வருவாங்கடா இருறான்னு சொல்லிட்டேன். எமக்கு எப்படி தெரியும், நம்ம என்ன பின்னாடி ஸ்டேஜ் பிகின்ல போய் பார்த்தோம். பார்த்தா வெள்ளைக்கார பொண்ணு ஒன்று ஆட விட்டாங்க, ஒரு ட்ரௌசர் போட்டு ஒன்று ஆண்டிச்சு. தலைவன் இப்படியே பார்த்தான், ஆனா அவனுக்கு அதையும் பார்த்தான், அவனதான் பேசான், அதையும் பார்த்தான். என்னன்னா ஸ்டேஜ் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்தது. என்னன்னா அது எல்லா கலரும் வந்து படத்தோட அந்த டெம்ப்ளேட்டோட மேட்ச் ஆகும். கோல்டா கோல்டு காஸ்டியூம், ரெட்டா ரெட், பிளாக்கா பிளாக், ரெட் பிளாக் கோல்டு. இந்த 3 தான் ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆன பெர்ஃபார்மன்ஸ் பண்ண எல்லாருமே. அந்த மோனிகா சாங் பாடும்போது திடீர்னு உள்ள சோஃபின் உள்ள இறங்கிட்டாப்ல, அந்த ஒரு உள்ள இறங்கிட்டாப்ல. இங்க என்ன நீங்க பார்த்து ஆடுனீங்களோ அது அவரே உள்ள வந்து ஆடினாருங்க. ஒட்டுமொத்த ஆடியன்ஸும் ஏறி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. வயசானவர், பெரியவர், சின்ன பையன் எல்லாம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டேஜ்ல ஆட்டோமேட்டிக்கா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சந்தோஷமா இருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஏதோ கேமரா முன்னாடி நம்ம ஒரு ஆனா ஒரு டவுட், கேமராமேனுக்கு ஒரு பொண்ணை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தாங்க. ஆரம்பத்துல நாங்க உள்ள போய் உட்காரும் போது, என்னடா அவன் கேமராமேன் அங்கேயே ஃபோக்கஸ் பண்றான், நம்மளெல்லாம் முகரக்கட்டையா தெரியலையா, நம்மளெல்லாம் பார்த்தா எடுக்க மாட்டானா அப்படின்னு பார்த்தா, அவன் ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 பேர் வச்சு அவங்களையே ஃபோக்கஸ் பண்றான். இந்த ஐபிஎல்ல காட்டுவாங்கல்ல, யாரோ உட்காந்தாங்கன்னா அங்க மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த வெளிநாட்டுகள்லாம் வந்து கிஸ் கேம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் என்னமோ ஒரு ஃபோக்கஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி கேமராமேன் அங்கேயே ஃபோக்கஸ் பண்ணான். சரி ஓகே அப்படின்ட்டு விட்டாச்சு. பட் ஓவராலா என்ஜாய் பண்ணேன். ரஜினி ஃபேனா மட்டும் இல்ல, நான் ரஜினி ஃபேன் கூட உள்ள உட்காந்து என்ஜாய் பண்ணி சிறப்பா தரமான சம்பவம் இது. ட்ரெய்லர் ஒண்ணு காட்டினானுங்க மக்களே, அதுதான் நான் வர்றேன். இங்க நீங்க ட்ரெய்லர்ல பார்த்த உங்களுக்கு ஆடியோ பிஜிஎம் வேற, எங்களுக்கு அங்க கொடுத்த அங்க ஸ்டேஜ்ல இருந்த ஆடியோ பிஜிஎம் வேற. கரெக்டா தப்பா சொல்றேனா? அங்க அந்த பேஸே எனக்கு கேட்கல ஆக்சுவலா, வேற அதுதான் இருந்திருக்கும், பட் கரெக்டா நம்ம ரிசீவ் ஆகல. இங்க 2 தடவை ரிப்பீட்டா போட்டாங்க. ஃபர்ஸ்ட் தடவை போட்டுட்டு எனக்கு அந்த உத்து பாக்குறேன், என்ன நடக்குதுங்க? ஆமா தலைவர் ஏதோ போடுறாங்க, ஏதோ ஒரு பிளே ஆகுது, என்ன நடக்குது எனக்கு ஒண்ணும் புரியல. அந்த தலைவன் வாயில பீடி வச்சுக்கிட்டு உள்ள வர்றாப்படா பாருங்க, தலைவான ஏஞ்சி கத்த ஆரம்பிச்சிட்டான். பட் முடியல, என்னால நிக்க முடியல. இல்ல அதுக்கு முன்னாடி ஏன்ட்டீங்க, அந்த ரெட் ஷர்ட்ல அவர் நடந்து வருவார்ல ஸ்லோ மோஷன்ல, அப்பவே ஏன்ட்டீங்க நீ. எனக்கு முடியல, ஏந்திரிச்சு தட்டி அந்த 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 நெகட்டிவ் ஃப்ரேம்ல ஒண்ணு வரும்ல ஜிப்சி, தலைவன் அந்த பழையது டிஹெச்சிங்க. ஆமா ஆமா அம்மா உருகிறா அப்படின்னு எனக்கு கன்ஃபார்மே ஆயிடுச்சு. அப்புறம் ஒன்ஸ் மோர் அப்படின்னு சரி ட்ரெய்லர் டீகோடிங் அப்போ அதுக்கு தனியா ஸ்பேஸ் போடலாம்னு பார்த்தேன்டா. மணி ஆல்ரெடி 10:30. நாளைக்கு அப்புறம் நாளைக்கு ஒண்ணு இருக்கு. அந்த ஒன்ஸ் மோர் சொல்லிட்டு உள்ள ஒன்ஸ் மோர் போட்டுமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது, நான் பாட்டுக்கு வாயில கெட்ட வார்த்தையே வந்துருச்சு. மயிறு என்ன போடுறா மறுபடியும் போடுறா அப்படின்ட்டு 2வது தடவை போட்டோம். அப்புறம் ஆனா ஆக்சுவலி எங்களுக்கு டிலே ஆகிதான் மக்கள் வந்துச்சு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்துருச்சு ட்ரெய்லர், நீங்க ஃபர்ஸ்ட் வந்துருச்சு ட்ரெய்லர் உங்களுக்குலாம், ஆடியன்ஸ் உங்களுக்குலாம். ஆடியோ லான்ச்ல இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் லேட்டா தான் கொடுத்தாங்க. இதுல ஒரு மைக் வேற இருக்கா, சரிங்கப்பா ஜிப்சி. இல்ல சொல்லுங்க. இல்ல மைக் அது மைக் ரிக்வெஸ்டிங் இங்க எனக்கு காட்டுது, நான் பார்க்கல பொதுவா. ஒரு நிமிஷம் இருங்க மக்களே. கேக்குதுங்களாப்பா? கேக்குது. ரஜினி ஃபேன் யூனிட்டி அவன் இருக்கான மைக்ல? இருக்கியாடா? சாரா இப்பதான்டா மைக். ஓ இந்த தம்பியா? ஓகே
சார் வந்திருக்காங்களா? வணக்கம் சார். கரெக்டா 10:30 மணிக்கு மேல சார் கொடுத்துருக்கீங்க. ஒரே அந்த பக்கமா குல்ஃபியா இருக்க போது பார்த்து. ஆனா அது வந்து ட்ரெய்லரை பார்த்து முடிச்சுட்டு எனக்கு அந்த லாஸ்ட் சீனை அந்த பார்த்துட்டு என்னால ஒண்ணுமே சொல்ல முடியல. என்னடா உண்மையிலங்க ஃபைட்டு வேற லெவலுங்க. அப்புறம் இன்னொன்னு சில பேர் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. அன்னைக்கு இதுக்கு போகும்போது இந்த இந்த ஸ்பேஸ் கடைசியா அன்னைக்கு நான் போட்டேன் இல்லையா முந்தானேத்து. அப்ப நிறைய பேர் இங்க வந்து அந்த இது ப்ரோ யூஎன்ஏ ப்ரோ யூ சர்டிஃபிகேட் ப்ரோ யூஎன்ஏ ஏ சர்டிஃபிகேட் ஃபேமிலியோட அதோட இதோட ஆட்டுக்குட்டியோட இதோட அப்படி இருக்கு. ஒன்னே ஒன்று சொல்றேன். படத்துல 2 சீன் வந்து டீகோட் பண்ணல. படத்துல 2 சீனு சன் பிக்சர்ஸே வந்து ஆரம்பத்துல லோகேஷ் கனகராஜ்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. இது வந்து இந்த சீன் வேணுமா கொஞ்சம் பாருங்க. இது இல்லைன்னா நமக்கு யூஎன்ஏ வரும் அப்படின்னு சொல்லி. ஆனா டைரக்டருக்கு லோகேஷ் கனகராஜ் காம்ப்ரமைஸே பண்ணல. எனக்கு இந்த சீன் வந்தே ஆகணும், கண்டிப்பா எனக்கு வேணும், இது வேணும் கண்ணு ரொம்ப அடம் பிடிச்சாப்பல. அதனாலதான் யூஎன்ஏ சர்டிஃபிகேட், அதுவும் ஸ்டண்ட் சீன் 2 ஸ்டண்ட் சீன் அதுல. அதனாலதான் அன்காம்ப்ரமைசபிள் வந்துருக்கு. வேற எந்த சீனுக்கும் கிடையாது. அந்த 2 சீனுக்கு மட்டும்தான் அன்காம்ப்ரமைஸ். அதனாலதான் ஏ சர்டிஃபிகேட் வந்து. அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த நியூஸை சொல்லிட்டேன். மற்றபடி இந்த நான் யூஎன்ஏ இருந்தா நான் பார்க்க மாட்டேன், நான் இதுல இருந்தா நீ பாரு பாக்காட்டி அதை பத்தி கவலை இல்லை. ஆனா படம் அடிக்கும், பந்தயம் அடிக்கும். அது ஓப்பனாவே டைரக்டர் ப்ரொடியூசர் ஓப்பனாவே சொன்னாப்ல, இது இந்த படம் பந்தயம் அடிக்கும் வச்சுக்கடா அப்படின்ட்டார். ஓப்பனாவே பிளான் பண்ணி ஸ்டார்டிங் இது பேன் இண்டியா படம். கொஞ்சம் மொட்டை மாடிக்கு வந்துங்க, நாய்ஸா இருக்கு இவனை பார்த்துக்க. நாய்ஸா இருக்குண்ணா, மொட்டை மாடிக்கு தனியா வா, நாய்ஸா இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், நாய்ஸா இருக்கு பேக்ரவுண்டு, காது கிழியுது. லிசன்ல இருக்கிறவங்களுக்கு காது கிழியும். மொட்டை மாடிக்கு வந்துட்டு மைக் ஆன் பண்ணு. சோ இது வந்து இல்ல ப்ரோ, அனிருத் தான் இது கான்ஃபிடென்ட்டா சொன்னாப்ல படிவோன்னு. எனக்கு தெரிஞ்சு ஓவரா இல்ல, அனிருத் மட்டும் கிடையாது, ப்ரொடியூசரும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொன்னாப்ல. இந்த படம் பந்தயம் அடிக்கணும் ஓப்பனாவே சொன்னாப்ல. ஓப்பனாவே சொன்னாப்ல ஒரு விஷயத்த. எனக்கு கலாநிதி மாறன் ரொம்ப பிடிச்ச விஷயம்னா ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டாப்ல. சொல்ல வேண்டியதை சொல்லுன்னு கரெக்டா சொல்லி டக்குன்னு சொல்லிட்டு பட்டுன்னு முடிச்சு விட்டு டப்புன்னு கீழே இறங்கிடுவார். அதான் கலாநிதி மாறனோட ஸ்பீச். நீங்க டெலிகாஸ்ட் பண்ணும்போது பாருங்க. இதுல இன்னும் வேற லெவல்ல சம்பவங்க. நான் ஒரு விஷயத்தை ஆட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒண்ணு பண்ணுவாப்ல. வேற ரகங்க அது. அந்த வைப் நீங்க அந்த இடத்துல பார்க்கும்போது கூஸ்பம் மூமெண்ட் தாங்க. இந்த ஆடியோ லான்ச்ல கூஸ்பம் மூமெண்ட் ஒவ்வொருத்தரும் பேசும்போது அந்த லைவா அந்த கேட்கும்போது அந்த கூஸ்பம் மூமெண்ட் வேற லெவல்ல இருக்கும். அது வார்த்தையில என்னால சொல்ல முடியாது. நான் சொல்லும் போதே உங்களால உணர முடிஞ்சதுன்னா அது எனக்கு சந்தோஷம் தான். கொஞ்சம் நாள் ஆகும் இவங்க டெலிகாஸ்ட் பண்றதுக்கு. அதனால வந்து கிளிப்லாம் ஷேர் பண்ணீங்கன்னா காப்பிரைட் இதெல்லாம் வழக்கம் போல அவன் வேலையை அவன் பார்ப்பான். சன் பிக்சர்ஸ் ஒரு வேலையை பார்ப்பான். அதை அவங்க காப்பிரைட் பண்றது போறதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குன்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். இது ஒண்ணு ஓப்பன் ஸ்டேடியத்தில் நடத்தணும், இல்லைன்னா லைவ்ல நடத்துங்க. இந்த லைவ்ல நடத்தும் போது எல்லாரும் பார்ப்பாங்க, எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. அது பயங்கரமான ரீச். ஓப்பனா சொல்லணும்னா ஹாலிவுட் ரேஞ்சில் அடிக்கும். அதான் ஒண்ணு சொன்னாப்புல, விளையாட்டு சொன்னாப்புல, மிர்ச்சி சிவா வந்து ஸ்டேஜ்ல சொன்னாரு. சமீபத்துல தான் F1 படம் ரிலீஸ் ஆச்சு, சமீபத்துல தான் ஜுராசிக் பார்க் ரிலீஸ் ஆச்சு, சமீபத்துல தான் சூப்பர்மேனும் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துக்கு இருக்கிற அந்த ஓவர்சீஸ்ல தலைவர் படத்தோட புக்கிங்ஸ் என்ன ரேட்டிங்ல போகுதுன்னு, ப்ரீ புக்கிங் எந்த அளவுக்கு போகுது அப்படின்றத நான் சொல்ல தெரிஞ்சதில்லை. நீங்க இனிமேலும் இப்ப பார்த்துட்டு இருக்கிறீங்க, இனிமேலும் பார்ப்பீங்க. இன்னும் நாளாக நாளாக இன்னும் நீங்க பார்ப்பீங்க. எல்லாத்துக்கும் மேல காக்கா வந்து ஒண்ணு கதறும். லாஸ்ட் சீன் அந்த பைக்ல ட்ரிகர் ஆயிட்டானுங்க. சரி இவனுங்க தான் இதுல இவனுங்க தான் ட்ரிகர் ஆகிறானுங்க. ஏன்டா நீங்க ட்ரிகர் ஆகிறீங்க? டேய் ஒவ்வொரு தடவையும் சொல்றேன், ஜெயிலர் ஆடியோ அவர் சொன்னது காக்கா கதை தான். நான் தான் அந்த காக்கான்னு சொல்லி வாண்டடா வந்து விடுதீங்க. அதே மாதிரிதான் அங்க படத்துல அது காக்கா குடுக்கத்துல மேல ஏதோ ஒரு பறவை கத்திட்டு போகுது. அது தலைவர் ஒரு சீன் வந்து அப்படி சும்மா பயம் தர மாதிரி லாஸ்ட் ஒன்று வச்சுட்டு போனேன். அதெல்லாம் கிடையாது. நாங்க தான் அது வாண்டடா வந்து ஆளறோம், வாண்டடா வந்து முடிச்சுட்டானுங்க.